ஹாய் ஹலோ கிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாஃப்டி ஸ்கிரிப்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூனால ஓல்டு வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். அதை நினச்சி யாரும் வரி பண்ணிக்க வேணாம். அந்த ஓல்டு வீடியோஸை விட இன்னும் சூப்பரான நியூ கண்டென்ட்டோடு நான் வந்திருக்கேன். இனி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா, வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் ஸ்டோரிங்கிறனால நான் கேரக்டர் இன்ஃபோ சொல்லிடுறேன். மிஸ்டர் ஜியானுக்கு 2 பசங்க. முதல் பையன் ஜங்குக் அண்ட் 2வது பையன் ஜேகே. மிஸ்டர் ஜியான் பற்றி சொல்லணும்னா நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேன் இன் சவுத் கொரியா. அவருக்கு இருக்க காசுக்கு அந்த சவுத் கொரியாவே விலைக்கு வாங்கிடலாம். இப்போ அப்படியே அவரோட மூத்த பையனான ஜங்குக்கு பற்றி பார்க்கலாம். ஜங்குக் ஒரு க்ரீன் ஃப்ளாக், இல்லை க்ரீன் ஃபாரஸ்ட்னே சொல்லலாம். ரொம்ப வெல் ட்ரெஸ்ட், வெல் டிசிப்ளின்டான ஒரு பையன். அண்ட் ஜங்குக்கோட தம்பியான ஜேகே அப்படியே டோட்டலி ஆப்போசிட். அண்ணன் எப்படியோ அதுக்கு எதிர்மாறாக இருப்பான். ஓகேடா, இதோட இன்ட்ரோ போதும். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைம் நைட் அரவுண்ட் ஒரு 11:30 to 12 இருக்கும். ஜேகே ஒரு கிளப்புக்குள்ளே உட்காந்துருக்கான். அவன் உட்காந்துருக்க சோஃபாவில் அவனை சுற்றி பொண்ணுங்க தான். ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பான். அவனோட ஆப்ஸ் நல்ல விசிபிளாக இருக்கும். அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாரும் அவன் ஆப்ஸ் மேலே கையை வச்சு தடவிட்டே இருக்காங்க. ஜேகேவும் சும்மா கிடையாது. கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களோட பாடியிலையும் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட மடியில் உட்காந்துருக்க பொண்ணு அவன் கிட்ட அப்படியே அவன் ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ண வரா. ஹே நான்சி, என்னடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? கையெடு. ஜேகே, வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு தான் என்னை ரொம்ப பிடிக்கும்ல. எப்போ பாரு என் மேலே கை வச்சு தடவிட்டே இருப்ப. ஆனால் உனக்கு கிஸ் பண்ண மட்டும் என்னை விடவே மாட்டேங்கிற. மை ஹார்ட் குயினே, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி. என் உடம்புல எங்கேனாலும் கை வச்சுக்கோ, எங்கேனாலும் வாயை கூட வச்சுக்கோ. ஆனால் கிஸ் மட்டும் பண்ணக்கூடாது, புரியுதா? ஏன் ஜேகே? ஒரே ஒரு டைம் என்னை அலோவ் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் நீயே என்கிட்ட கேட்ப கிஸ் குடுடின்னு. ஒன்லி ஒன் கிஸ் பேபி அப்படின்ட்டு திருப்பி ஜேகே கழுத்தில் கையை போட்டு ஜேகேவை கிட்ட இழுக்கிறா. நான்சி, நல்ல மூடில் இருக்கேன், தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி விடாத. பேபி, எனக்கு மூடாக இருக்கு. ஐ வாண்ட் டு கிஸ் யூ. என்னடி மூடா இருக்கா? சரி, ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிச்சிட்டு நான்சியை கையை பிடிச்சி அந்த ரூமுக்கு இழுத்துட்டு போகிறான். அப்படியே அந்த பொண்ணை பெட்டில் தள்ளி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவன் அந்த பொண்ணு மேலே ஹோவர் ஆகி அப்படியே அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். பா, பெட் குயினு, உன்னோட சைஸ் என்னடி இப்படி இருக்குது? பார்த்ததும் வெறியாகிற மாதிரி தூக்கி போட்டு செய்யணும் போல இருக்குதே. எடுத்துக்கோ பேபி, எல்லாமே உனக்காக தான். கம் ஆன் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு தான் 2 கையும் விரித்து அப்படியே ஜேகேவை கூப்பிடுறா. இப்போ அப்படியே ஜேகே அந்த பொண்ணு கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். ஏய், காலை நல்லா விரிடி, காலை விரி. ஜேகே, இட்ஸ் பெயினிங். நீ தானடி வேணும்னு கேட்ட. இப்போ என்ன வலிக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எப்படி விடு, இப்படி போடுறி அப்படின்னு பொசிஷன் மாற்றி மாற்றி அந்த பொண்ணு கூட பண்ணிகிட்டே இருக்கான். நான்சி, திரும்பி படு, திரும்ப காலவரி. ஜேகே, பொறுமையா ஜேகே. பேபி, வெண்ணெய் பானைக்குள்ளே கையை விட்டக்கப்புறம் பொறுமையாக தடவிட்டு இருக்க வேலைலாம் நமக்கு ஆகாது. பானைக்குள்ளே கையை விட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் வெளியே எடுத்து நக்கிற வேண்டிதான். சி, உன்னால் மட்டும்தான் இப்படிலாம் டர்ட்டியாக பேச முடியும் அப்படின்னு ரொம்ப வல்கராக அந்த பொண்ணு கூட பேசிட்டு மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டோர் நாக் சவுண்டு கேட்குது. அப்போ ஜேகே, ஏய் என்னடா? பாஸ், சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க பாஸ், காலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இரு, லாஸ்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு, ஒரு 5 நிமிஷத்தில் வரேன். நீ ஓட்டியான் பேபி. ஜேகே, ஐயோ சினுங்காதடி இப்படி. எங்கள் அப்பா வேற லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் போகலன்னா அவ்வளோதான். சரி ஜேகே, நீ போயிட்டு வா, நான் அது வரை இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் எடுத்து போட போகுது. அப்போ ஜேகே, ஏய், ட்ரெஸ்ஸை போட்ட அவ்வளோதான், நான் வர வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். பெட்ஷீட் கூட போற்றக்கூடாது, புரியுதா? புரியுது. போ, நீ போய் பேசிட்டு வா, நான் அது வர செல்ஃபாக பண்ணிக்கிறேன். இந்த கண்கொள்ளா காட்சியை மிஸ் பண்ணக்கூடாதே. ஏர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த பாடி கார்டை பார்த்து, ஏய் ஃபோனை கொடுறா
பாஸ் உள்ள வச்சா பேச போறீங்க? சத்தம் கேட்குமே. அந்த விளக்கெண்ணெல்லாம் நான் ஒட்டிக்கிறேன். நீ ஃபோனை கொடு. அப்படின்ட்டு ஃபோனை வாங்கிட்டு அவன் ரூம்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ வெளியே நின்றுட்டு இருந்த பாடி கார்டு, நல்லா புள்ளைய பெற்று வளர்த்துருக்காங்க தருதலை மாதிரி. இவனெல்லாம் சின்ன வயசுலேயே 2 போடு போட்டு வளர்த்துருந்தா சரிப்பட்டு வந்திருப்பான். ஒரு பொண்ணை விட்டு வைக்கிறது கிடையாது. எந்த பொண்ணை பார்த்தாலும் நைட் அந்த பொண்ணு பெட்டுக்கு வேணுங்கிறான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அவர் தள்ளி போயிடுறாரு. இங்கே ஜேகே அப்படியே அந்த ரூம்குள்ளே இருக்க கவுச்சில் உட்காந்துட்டு, நான்சி எனக்கு நேராக வந்து உட்காரு. ஏன் பேபி? ஏய் சொன்னதை செய்டி, வந்து உட்காரு. அப்போ நான்சியும் எந்திரிச்சு வந்து ஜேகேக்கு நேராக ஆப்போசிட்டில் அந்த பெட்டில் உட்காடுறா. Widen your legs. ஜேகே. I said spread your legs. அப்போ அந்த பொண்ணும் ஜேகே முன்னாடி அப்படியே லெக் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. Very good. Now pleasure yourself. No, I can't do that in front of you. I said pleasure yourself. Okay, cool. I'll do it. அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணுறா. Baby, now tell me, what's my name? ஜேகே. That's it. Yeah. அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணுறத பார்த்துட்டே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறான். ஜேகே எங்கே இருக்க? டேட், நான் கிளப்பில் இருக்கேன் டேட். எத்தனை தடவை ஜேகே சொல்கிறது உனக்கு அந்த கிளப்புக்கு போகாதன்னு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டேட், ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் மை மூட். ஏன் தப்பு தான். காசு நிறையா இருக்குன்னு உன்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தன்ல. ஷட். டேட், உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? கிளம்பி வீட்டுக்கு வா. டேட், ஓ யூ கிரேசி? என்னால் வர முடியாது. உன்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். யூ ஹாவ் டு பி ஹியர் இன் 10 minutes. டேட், ஐ காண்ட். இப்போ நீ இங்கே 10 minutesல வரலனா உன்னோட கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவேன் ஜேகே. அப்போ ஜேகே கோவத்தில் அப்படியே பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். இங்கே பாரு, நீ என்ன கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, நீ இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வரலனா உன்னோட கார்ட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ₹1 செலவு பண்ணணும்னா கூட நீ என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். அப்போ நான்சி, ஜேகே. ஓத்தா கொண்டார் வாய் முட்ரி. டேட், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். உன்னைய விட இல்லை ஜேகே, நீ எப்போ ஒரு பையனா உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணியோ அப்போவே நான் ஒரு அப்பனா என் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏய், ட்ரெஸ்ஸை போட்டு வெளில போடி. அப்போ நான்சி அப்படியே எந்திரிச்சு ஜேகே கிட்ட வந்துட்டு, சில் பேபி. ஏய், சும்மா தடவினே இருக்காத, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட் எடுத்து அவன் தோளில் போட்டுட்டு அப்படியே வெளியே வரான். யோ, கார் எடு, வீட்டுக்கு கிளம்பணும். அப்போ அவரும் அப்படியே கார் எடுக்க வெளியே போயிடுறாரு. ஜேகே அந்த ஹால்வே வழியாக வெளியே நடந்து வரான். அவரோட பாடி கார்டும் கார்லாம் கொண்டுறாரு. ஜேகேவும் காருக்குள்ளே ஏறிடுறான். கரெக்டாக கார் ஸ்டார்ட் பண்ணும்போது, சார் ஒரு நிமிஷம். அப்போ தான் ஜேகே நிமிர்ந்து அவங்கள பார்க்குறான். சார், அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறாங்கல்ல ஒரு ஓல்டு லேடி, அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆர்ஃபனேஜில் ஒரு பையனுக்கு சிவியர் வீசிங் வந்துருச்சு. இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போதுமான ஃபண்ட் இல்லை. கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா சார்? நீங்கள் கொடுக்க போகிறது வெறும் டொனேஷன் மட்டும் இல்லை, ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையும் அதில் தான் சார் அடங்கியிருக்கு. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ். ஜேகே உங்களை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணுறான். பேபி பிங்க் கலரில் ஒரு ஃப்ராக் போட்டு மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டு ஃபுல்லாக கவர்டாக இருப்பீங்க. சார், யோசிக்காமல் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் சார். நீங்கள் பண்ணுற இந்த ஹெல்ப் அந்த பாட்டிமாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பையனோட உயிரையும் காப்பாற்றும். ப்ளீஸ் சார். வெயிட் அ மினிட் அப்படின்னு அந்த பாடிகார்டை பார்க்குறான். செக். அப்போ அவரும் வேகமாக செக் எடுத்து கொடுக்குறாரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு அந்த செக்கில் சைன் போடுறான். ஹேவ் திஸ். சார், இதில் அமௌண்ட்? இட்ஸ் அ blank செக். உங்களுக்கு செம்ம ஷாக், அதோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேகேயோட ஐசைட் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பாடி கார்டு, பாஸ் சார் கால் பண்ணுறாங்க. வண்டியை எடியா. அப்படியே கார் மூவ் ஆகுது. ஆனால் ஜேகே அந்த சைடு மிரர் வழியாக அவங்கள தான் பார்க்குறான். நீங்கள் அந்த பாட்டிமா கிட்ட போயிட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த செக்கை அவங்க கையில் கொடுத்து ஏதோ பேசுகிறீங்க. யார் இவ? ஹாட் அண்ட் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காரில் போயிடுறான். இப்போ அப்படியே அந்த கார் ஜியானோட மேன்ஷனுக்குள்ளே போகுது. அப்போ ஜேகே காரை விட்டு இறங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறான். அங்கே ஹாலில் ஜேகேயோட அப்பா கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இங்கே ஜேகே வேகமாக போய் அவங்க அப்பா கையில் இருந்த பேப்பரை பிடுங்கி தூக்கி வீசுறான். டேட், ஆர் யூ ஹாப்பி நவ்? ஜேகே, வந்தது எதுக்கு இப்படி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்க?
எஸ் டேட், நீங்கள் தான் என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஐம் டென்ஸ்டு டேட், ஐம் டென்ஸ்ட். இங்கே பாரு, முதல்ல இந்த கோவத்தை என்னைக்கு குறைக்கிறியோ அன்னைக்கு தான் நீ வாழ்க்கையில் உருப்படுவ. சூப்பர் டேட், சூப்பர். நீங்கள் என்னை டென்ஷன் ஆக்குனது தப்பு இல்லை, நான் கோவப்படுறது தான் உங்களுக்கு தப்பு இல்லை. ஜேகே, தேவையில்லாமல் பேசாத. உனக்கு நான் எதுக்கு காசு கொடுக்குறேன், அந்த காசை நீ எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க? டேட், ஐம் யோர் லீகல் ஹையர். நான் உங்கள் வாரிசு டேட். உங்கள் சொத்தை செலவு பண்ணுறதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஜேகே, தட் இஸ் ஃபைன். நீ என் காசு செலவு பண்ணுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அந்த காசை நீ தப்பான விதத்தில் செலவு பண்ணுற, அதைத்தான் அப்பா தப்புன்னு சொல்கிறேன், புரியுதா? டேட், தேவையில்லாமல் எனக்கு இங்கே லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. ஐ நோ வாட் ஐம் டூயிங். அப்போ அங்கே ஜங்குக் வரான். அவன் நேராக வந்து ஜேகே தோளில் கை போட்டுட்டு, ஜேகே, எதுக்குடா இப்போ அப்பா கிட்ட இப்படி கத்திட்டு இருக்க? பின்ன என்ன ப்ரோ, உனக்கு தான் தெரியும்ல நான் எப்போவும் எங்கே இருப்பேன்னு. ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வா, இல்லை கார்டெல்லாம் பிளாக் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. அப்போ ஜங்குக் அவன் அப்பாவை பார்த்துட்டு, ஏன்பா, அவன் தான் அப்படி இருக்கான்னு தெரியுதுல்ல, அவனை அவன் போக்கில் விட்டுருங்க. ஜங்குக், நீயும் புரியாமல் பேசாத. பா, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். டே ஜேகே, போய் தூங்கு போ. ப்ரோ, எனக்கு தூக்கம் வரல, நான் கிளப்புக்கு போகணும். பாத்தியா ஜங்குக், இப்போ கூட அவன் வாயிலேருந்து கிளப்புக்கு போகிறேன்னு தான் வருது. எனக்காவது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு அவன் யோசிச்சிருக்கானா? டேட், நான் எதுக்கு டேட் யோசிக்கணும்? எனக்கு 4 தலைமுறைக்கு சேர்த்து சொத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? நான் வேலைக்கு போனாலும் போகாட்டியும் எனக்கு சொத்து இருக்குது. பாத்தியா, இவனுக்கு இந்த திமிரு தான். இவனுக்கு நான் காசு கொடுத்துட்டே இருக்கேன்ல அவன் கேட்குறப்பெல்லாம், அதான் அவனுக்கு திமிரு. அப்போ ஜங்குக் ஜேகேக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவில் நின்றுட்டு, அப்பா, அவன் சின்ன பையன்ப்பா, நீங்களாச்சும் விட்டு கொடுத்து போங்களேன். அதானே, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. இங்கே ஜேகே அப்படியே ஜங்குக்கை வந்து கட்டி பிடிச்சிட்டு, ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்லாம் எதுக்கு? இங்கே பாரு, இனியாச்சும் அப்பா பேச்சு கேட்டு நடந்துக்கோ. அவருக்கும் வயசாயிட்டே இருக்குது. தன்னோட பையனை வாழ்க்கையில் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக உன்னை இந்த ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருக்காதுன்னு திட்டுறாரு. அதனால அவர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, புரியுதா? ஓகே ப்ரோ, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, ஒரு 2 வருஷம் என்னை ஃப்ரீயாக விடுங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அண்ட் ஐல் மேக் அ ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ்னு. இவ்வளோ சொன்னக்கப்புறமும் என்னை என் இஷ்டத்துக்கு இருக்க விடலன்னா என்ன ப்ரோ அர்த்தம்? சரி, ஓகே, நீ ஃப்ரீயாக விடு, நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். அண்ட் ஜேகே, ஐ ஹாவ் டு டெல் யூ அன் இம்பார்ட்டன்ட் திங். சொல்லு ப்ரோ, என்ன விஷயம்? டெரஸ் வா, அங்கே வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே தோளில் கை போட்டு ஜங்குக் மேலே டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். சொல்லு ப்ரோ, என்ன விஷயம்? ஜேகே, அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காரு ஜேகே. எது, அந்த ஆள் பொண்ணு பார்த்துருக்காரா? ஜேகே, அப்பாவை அப்படி மரியாதை இல்லாமல் பேசாத. சரி, ஓகே, நான் மரியாதையாக பேசுகிறேன். எதுக்கு அந்த ஆள் எதுக்கு அவர் பார்க்குற பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன, இன்னும் வயசு பத்தாதா? நீ பெரிய பையன் தானே, உனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியதானே? நானும் இத்தனை நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. இதோ இப்போ தான் பாஸ்ட் வீக் அப்பா சொன்னார், எனக்கு ஏதோ பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அந்த பொண்ணை பார்த்து நான் பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரோ, நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை டேட் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ட்டு ஓகே சொன்னியா? அப்படிலாம் இல்லைடா, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு நீ பார்த்தேன்னு வையேன், செம்மையாக இருப்பாடா. ஆஹா, பாருடா, என் ப்ரோக்கு வெக்கோலாம் வருது. டேய் சும்மா இருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வேணா நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்குறியா? நான் கூட்டிகிட்டு வரவா? ப்ரோ, அவ்வளோ பாசம் உள்ளவன் இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்குறப்பவே நீ என்னைய கூப்பிட்ருக்கணுமா இல்லையா? டேய், அப்படிலாம் இல்லைடா, அப்பா திடுதிப்புன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் உன்கிட்ட என்னால் இன்ஃபார்மும் பண்ண முடியல. நீ ஓகேனா சொல்லு, நாளைக்கு நான் அந்த பொண்ணை உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். பரவாயில்ல, நான் அண்ணியை மேரேஜ் அன்னைக்கு பார்த்துக்கிறேன். டேய், ஏன்டா அண்ணன் மேலே எதுவும் கோவமா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, உன்கிட்ட கோவப்படுவேனா நான்? டேட் திட்டுறப்பெல்லாம் நீ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவ. எனக்காக நான் எப்போ காசு கேட்டாலும் அனுப்புவ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும். ஓகேயா? சரி, சரக்கடிச்சியா? லைட்டா ப்ரோ, லைட்டா. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, ஒழுங்கு மரியாதையா ரூமில் போய் படுத்து தூங்கு. நாங்கள்லாம் தூங்குனதுக்கப்புறம் பாடி கார்டை கூப்பிட்டுட்டு கிளப்புக்கு போயிடாத, புரியுதா? புரியுது ப்ரோ. சரி, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கும். ஜேகே தன்னோட திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் பேக் பண்ணிட்டு அந்த ட்ராலியை தள்ளிட்டு அப்படியே ஹாலில் வந்து நிற்கிறான். ஜங்குக் ப்ரோ, ஜங்குக் ப்ரோ அப்படின்னு ஹாலில் நின்று கத்திட்டு இருப்பான். அப்போ மிஸ்டர் ஜியானும் மிஸ்ஸஸ் ஜியானும் அங்கே வராங்க. டேய், எங்கே போகிற நீ? லக்கேஜ்லாம் பேக் பண்ணியிருக்க, இப்போ எதுக்கு உங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டு இருக்க? ஜங்குக் ப்ரோ,
ஜங்குக் ப்ரோ சீக்கிரம் கீழே வா. பாத்தியாடி உன் பிள்ளைக்கு கொழுப்ப. இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னைய கண்டுக்காம அவங்க அண்ணங்காரனை கூப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. இப்போ ஜங்குக் மேலேருந்து கீழே வரா. டேய் இப்போ எதுக்குடா ஜேகே, எங்கே கிளம்புற? லக்கேஜ்லாம் பேக் பண்ணியிருக்க? ப்ரோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரோ, அதனால் நான் ஒரு 2 months கோவா போயிட்டு வரேன். அப்போ ஜியான், டேய் கோவாவா? எதுக்கு கோவா போகிற? ஆமாம் உனக்கு முதல்ல அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது? டேட் நான் உங்ககிட்ட பேசல, என் ப்ரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ப்ரோ எனக்கு டிக்கெட் மட்டும் போட்டு கொடு ப்ரோ. ஜங்குக், என் பெர்மிஷன் இல்லாமல் அவனுக்கு நீ டிக்கெட் போடக்கூடாது. டேட் வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் டேட்? டேய் ஜேகே இரு இரு இரு, நான் பேசுகிறேன் அப்பா கிட்ட. அப்பா அவன் போயிட்டு வரட்டும், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு வரட்டும். ஜங்குக்கு இங்கே ஆஃபீஸ் வேலை எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் அவன் பார்க்காம அவன் பாட்டுக்கு ஊர் சுற்றுறாங்கிறான், நீயும் சரின்ட்டு இருக்க. பா பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன், தம்பி போயிட்டு வரட்டும். நான் தான் எப்போவும் கம்பெனியை பார்த்துக்கிறேன்ல, அதே மாதிரி இப்போவும் நானே பார்த்துக்கிறேன். அவன் தான் ஆல்ரெடி சொல்லிட்டால ஒரு 2 yearsக்கு அப்புறம் நான் வந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்ட்டு. அது வரை என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக அவர் போயிடுறாரு. ப்ரோ நான் ஏர்போர்ட் போகிறேன், நீ அதுக்குள்ளே டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு. டேய் சேஃபாக போயிட்டு வா சரியா? தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ப்ரோ. சரி ஓகே, இந்த கார்டு வச்சுக்கோ, இது பிளாட்டினம் கார்டு. உனக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்வைப் பண்ணிக்கோ. இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணு, நான் உனக்கு அக்கௌண்ட் ஃபில் பண்ணி விட்டுறேன் சரியா? தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ஸோ மச். சரி, அங்கே போய் ரொம்ப சுற்றிட்டு இருக்காம சேஃபாக இருக்கணும் சரியா? 2 மாதம்தான், உனக்காக அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன். சேஃபாக போயிட்டு சொன்ன மாதிரி சீக்கிரம் வந்துரு. சரி ப்ரோ சரி ப்ரோ. யோ வண்டி அடியா அப்படின்னு அங்கே நிற்கிற பாடி கார்டை பார்த்து கத்திட்டு அப்படியே வெளியே போயிடுறான் அவன் லக்கேஜையும் எடுத்துட்டு. நான்சியும் ஃபோன் பண்ணி கோவா வர சொல்லியிருப்பான். ப்ளஸ் அவனுக்கு க்ளோஸாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே கோவாவுக்கு கூப்பிட்டுருப்பான். கோவாவில் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு, பொண்ணுங்க, கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 monthsையும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். இங்கே ஜேகே கோவாவுக்கு கிளம்புன 1 weekலேயே ஜியான் ஜங்குக்கான மேரேஜ் ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ ஜங்குக் ஜியான் கிட்ட வந்து சொல்கிறாரு, அப்பா தம்பியை கூப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஜியானுக்கு ரொம்ப கோவம், தன்னோட பையன் இப்படி தருதலையாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் கோவாவில் தானே கிடக்கான், அவன் அங்கேயே கிடக்கட்டும், நீ உன் மேரேஜை பாருன்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கான ஏற்பாடை ஃபுல்லாக பண்ணிடுறாரு. ஆனால் ஜங்குக்கு ரொம்ப ஆசை தன்னோட தம்பி தன்னோட மேரேஜில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக் எப்படியாவது ஜேகேவை கூப்பிட்டுடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜேகே கோவாவில் இருந்துட்டு எந்த கால்ஸுமே பிக் பண்ணல, அவன் பாட்டிக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் ஜேகேவை கூப்பிடுறது மிஸ்டர் ஜியானுக்கு தெரிஞ்சிருது. அவர் ஜங்குக் கிட்ட வந்துட்டு உன் தம்பி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வந்தான்னா நான் இந்த கல்யாணத்தில் இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஜங்குக்கு நோ அதர் ஆப்ஷன் ஜஸ்ட் டு அக்செப்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ். அந்த மேரேஜுக்கும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ ஜேகே அப்படியே தன்னோட ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு 2 months கழிச்சு கோவாலேருந்து சியோலுக்கு வரான். அந்த பாடி கார்ட்டை சொல்லி கிளப்புக்கு தான் போக சொல்லியிருப்பான், ஆனால் அவர் மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அப்போ ஜேகே செம்ம கடுப்பாயிட்டு, யோ உன்னை கிளப்புக்கு தானே போக சொன்னேன். பாஸ் சார் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. 2 மாதம் இந்த ஆள் தொல்லை இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அப்படியே காரை விட்டு இறங்கி வரான் வீட்டுக்குள்ள. அப்போ மிஸ்ஸஸ் ஜியான் வேகமாக ஓடி போயிட்டு, டேய் கண்ணா என்னடா இது 2 மாசத்துல இவ்வளோ இழைச்சி போயிட்ட? மாம் கிரிஞ்சு பண்ணாத, நான் அப்படியே தான் இருக்கேன். அப்போ ஜங்குக்கோட ஒய்ஃப் மாடியில இருந்து ஜேகே வரதை பார்த்துருப்பா. தென் வேகமா அவளோட ரூம்குள்ளே போயிட்டு, ஜங்குக் உங்கள் தம்பி வந்துட்டாரு. அப்படியா? ஆமாம், நிஜமாவே நீங்கள் சொன்னப்போ கூட நான் நம்பலை, ஆனால் அவர் அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு. உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான், இப்போவாச்சும் பரவாயில்ல. அவன் டேட்டூ பியர்சிங்லாம் போட்டிருக்கான், நான் அது எதுவுமே போடலை. ஸோ பார்த்ததும் நான் ஜங்குக் அவன் ஜேகேன்னு தெரிஞ்சிடும். ஆனால் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அவனோட பர்த் மார்க் வச்சு தான் எங்கள் 2 பேரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பர்த் மார்க்கா? அது எங்கே இருக்கு? அது அவனோட பேக் நெக்கில் ஒரு மச்சம் இருக்கும், அந்த மச்சத்தை வச்சு தான் எங்கள் அம்மா அப்பாலாம் கண்டுபிடிப்பாங்க. ஓ சரி சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். நானும் உங்கள் கூட வரேன், என்னை இன்ட்ரோ பண்ணி வைங்க. ஏய் நமக்கு மேரேஜ் ஆனது அவனுக்கு தெரியாது, முதல்ல நான் போய் அவனை பார்த்து பேசிட்டு உன்னைய கூப்பிடுறேன். தென் நீ வந்து அவனை பாரு, கண்டிப்பாக உன்னைய பார்த்ததும் அவன் சர்ப்ரைஸில் செத்துருவான். ஏன்னா எப்போவும் அவன் தான் என் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். சரி இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடியிலேருந்து இறங்கி வரான். அங்கே கவுச்சில் ஜேகே உட்காந்துருப்பான். அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. மாம் நான் ப்ரோவை பார்க்க போகணும் மாம், போதும் என்னைய விடுங்க. ஒரு வாய் சாப்பிட்டு போ, உங்கள் அண்ணன் எங்கேயும் போயிட மாட்டான். அப்போ ஜங்குக் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரே குஷி, அப்படியே எந்திரிச்சு வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான்.
ப்ரோ, நான் வந்ததும் உன்னைய பார்க்கணும்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள மாம் தான் ஏதோ கிரிஞ்சு டயலாக்லாம் பேசி என்னை இங்க கவுச்ல புடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஹே ஜேகே, அம்மா தான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணாங்க தெரியுமா? அப்பா உன்னைய கண்டுக்க கூட இல்ல. அதான் தெரியுமே, அந்த ஆளுக்கு எப்போ என்னைய புடிச்சிருக்கு. சரி ப்ரோ, என்ன ஃபேஸ்லாம் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு. இஸ் தேர் எனி ஹாப்பி நியூஸ்? ஹேய், எப்படிடா கண்டுபிடிச்ச? ப்ரோ, நான் உன் தம்பி ப்ரோ. நீ எப்பவும் எப்படி இருப்ப அண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கங்கிற டிஃபரன்ஸ் கூட கண்டுபிடிக்க தெரியாமையா இருப்பேன். அப்ப மிஸ்ஸஸ் ஜியான், ஆமா, துரைக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்குல்ல, அந்த குஷி தான். முகம்லாம் க்ளோயிங்கா இருக்கு. வாட்? ப்ரோக்கு மேரேஜ் ஆயிட்டா? மா, நான் அவனுக்கு சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே இப்படி போட்டு உடைச்சிட்டீங்க. டேய், யாரு சொன்னா என்னடா? அவனுக்கு எப்படினாலும் தெரியதானே போகுது. ப்ரோ, நான் உன் மேரேஜ்ல எவ்வளோ ஃபன் பண்ணணும்னு யோசிச்சு வச்சேன் தெரியுமா உனக்கு? நீ என்னடானா இப்படி சடனா மேரேஜை முடிச்சுட்டு வந்து நிக்கிற? என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணல. ஹேய், உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? நீ என்னோட எந்த கால்ஸையும் அட்டன் பண்ணல. தென் அப்பாவும் உன்னைய கூப்பிட்டா அவர் மேரேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. உனக்கு என்னைய விட டேட் அண்ட் மாம் தான் ரொம்ப பிடிக்கும். அதான் என்னை நீ கூப்பிடவே இல்லை. உன்னைய பிடிக்காம தான் நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணிட்டு இருக்கேனா ஜேகே? நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேனா நானு? சரி சரி ப்ரோ, கூல். நான் சும்மா ஃபன் பண்ணேன். உன் கால் அட்டன் பண்ணாதது என் தப்பு தான். ஐ அட்மிட். சரி, என் சிஸ்டர் இன்லா எங்க? இரு கூப்பிடுறேன். ஹனி, அப்ப நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு செம்ம ஹாப்பியா மாடியில இருந்து இறங்கி வரீங்க. ஜேகே உங்களை பார்த்ததும் அவனுக்கு அன்னைக்கு நீங்க அவன்கிட்ட பேசினது தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு இவ தானே அந்த ஆர்ஃபனேஜ் ரன் பண்ற லேடிக்கு ஹெல்ப் பண்ண என்கிட்ட செக் வாங்கிட்டு போனா அப்படின்னு நினைச்சிட்டே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்கறான். அவனோட ஐசைட்டை உங்க மேல இருந்து அவனால எடுக்கவே முடியல. ஜேகே, ஷீ இஸ் மை ஒய்ஃப் ரிதம், யுவர் சிஸ்டர் இன்லா அப்படின்னு ஜங்குக் உங்க ஷோல்டர்ல கை போடுறான். ரிதம், இவன் தான் எங்க வீட்டு கடைக்குட்டி ஜேகே. அப்ப நீங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண கை நீட்டுறீங்க. அவன் உங்க ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப ஜங்குக், ஜேகே அப்படின்னு அவன் கூப்பிட்டு அவ ஹேண்ட் ஷேக் பண்ண கை நீட்டுறா பாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணுலயே செய்கை காட்டுறான் ஜேகேக்கு. அப்போ ஜேகே, நைஸ் மீட்டிங் யூ. நான் ஜேகே. நைஸ் டு மீட் யூ டூ. ஜங்குக் உங்களை பத்தி சொன்னாரு. என் தம்பி தான் என் மேரேஜ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். இப்போ மட்டும் அவன் இருந்திருந்தா உன்னைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்னு. இங்க ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனா என்ன ஃபீலிங்னு அவனுக்கே தெரியல. இன்னும் வரை அவன் உங்க கைய ஹோல்ட் பண்ணியிருப்பான். அப்ப நீங்க அவன் கையில இருந்து உங்க கை எடுத்து விட லைட்டா லூசன் அப் பண்றீங்க. அவனும் அத புரிஞ்சுகிட்டு கைய லூஸ் பண்றான். அப்ப ஜங்குக், சரி ஜேகே, நீ அவ கூட ஏதாச்சும் பேசணும்னா பேசிக்கிட்டு இரு. அண்ட் அவ ரொம்ப ஜாலி டைப் தான். அம்மா, நீங்களும் அவளை பார்த்துக்கோங்க. நான் அப்பா கூட ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். லவ் யூ ஹனி. போயிட்டு வந்துடுறேன். சேஃபா இரு. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஜேகே கிட்ட கேளு. அவன் செஞ்சு தருவான். சரியா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோர்ஹெட்ல அப்படின்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வார்மா ஹக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். ரிதம், நீ போய் ரெஸ்ட் எடுமா. ஆண்டி, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். எனக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க ஆண்டி, நான் செய்கிறேன். நானே இங்கே எந்த ஒர்க்கும் பார்க்க மாட்டேம்மா. மெய்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ நீ போய் உன் ரூமில் டிவி பாரு, இல்லை ரெஸ்ட் எடு. சரியா? எனக்கு லைட்டாக உடம்பெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். சரி ஆண்டி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்போ அவங்களும் அப்படியே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே திரும்பினா ஜேகே உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்க அவனை பார்த்து ஒரு செகண்ட் பயந்தே போயிருப்பீங்க. ஜேகே, ஏன் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க? ஐம் சாரி. பை த வே, நம்ம முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? நம்மளா? எனக்கு ஞாபகம் இல்லையே. நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் மறக்கலை. அன்னைக்கு ஒரு ஓல்டு லேடியோட ஆர்ஃபனேஜில் உள்ள பையனுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்லி என்கிட்ட செக் வாங்கிட்டு போனீங்களே, நான் கூட பிளாங்க் செக்லாம் கொடுத்தேன். ஹே ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. அது நீங்கள் தானா? அன்னைக்கு இருட்டில் உங்கள் ஃபேஸ் நான் கிளியராக பார்க்கல. அதான் ஞாபகம் இல்லை. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஐ நீட் டு ஃப்ரெஷன் அப். கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே மாடிக்கு ஏறி போகிறான். நீங்களும் மாடிக்கு தான் போகிறீங்க. பிகாஸ் ஜங்குக் அண்ட் ஜேகே ரூம் ரெண்டுமே மாடியில் தான். நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்க ரூம் டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேக்குது. நீங்களும் போய் ஓபன் பண்றீங்க. ஜேகே தான் அங்க நிக்கிறான். உள்ள வரலாமா? ஜேகே, வாங்க அப்படின்னு அவனை உள்ள கூப்பிட்டுட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி வச்சிடுறீங்க. ஏன் டோரை ஓபன் பண்ணி வைக்கிறீங்க? க்ளோஸ் பண்ணலாம்ல. அது சும்மாதான். நம்ம தானே இருக்கோம். லாக் பண்ணி என்ன ஆக போகுது? லெட் இட் பி ஓபன். ஃபைன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த கவுச்சில் உட்காடுறான். நீங்கள் ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க. இட்ஸ் ஓகே ஜேகே. ப்ளீஸ் டேக் யோர் சீட். நோ மோர் ஃபார்மாலிட்டிஸ் பிட்வீன் அஸ். அப்போ நீங்களும் ஆப்போசிட்டில் இருக்க பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க இந்தியாவில் இருக்காங்க. ஏன் உங்கள் மேரேஜுக்கு அவங்க இங்கே வரலையா? அப்பாவுக்கு நான் ஒரு கொரியன் பையனை மேரேஜ் பண்ணி கேட்டது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவர் மேரேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓ சரி, உங்கள் மேரேஜ் என்னைக்கு நடந்துச்சு? நேற்று தான் ஜேகே. ஆ ஆமாம், உங்கள் ஏஜ் என்ன? ஜேகே, உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டேன். ஐம் 25. குட். அப்போ ஜேகே ஒரு 2 செகண்ட் அமைதியாக இருந்துட்டு தென் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. பை த வே, நேற்று ஃபர்ஸ்ட் நைட்லாம் நல்லா நடந்துச்சா? ஜேகே, என்ன கேட்குறீங்க நீங்கள்? ஹேய் சில். ஏன் இவ்வளோ ஹைப் ஆகுறீங்க? ஜஸ்ட் கேஷுவலாக தான் கேட்குறேன். பிகாஸ் நேற்று தான் மேரேஜ் நடந்திருக்கு. எஸ்டர்டே வெட்டிங் நைட். ஸோ நைட்டு நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்டேன். வாட்ஸ் ராங் இன் தட்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஜேகே. நான் உங்கள் சிஸ்டர் இன்லா. என்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? ஹேய், நான் என்ன தப்பாக கேட்டேன்? என் கூட படுக்க வரியான்னு நான் உன்கிட்ட கேட்டாதான் அது தப்பு. என் ப்ரோ கூட நேற்று படுத்தியான்னு தானே கேட்டேன். டிஸ்கஸ்டிங். என் ரூமை விட்டு வெளியே போகிறீங்களா? கூல். நான் அப்படி என்ன கேட்டேன்னு என்னை வெளியே போக சொல்கிற நீ? ஜேகே ப்ளீஸ் வெளியே போங்க. ஃபைன் ஃபைன், ஐம் லீவிங். அப்படி நான் ரூமை விட்டு வெளியே போனதும் நீங்கள் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ ஜேகே, உனக்கும் என் ப்ரோக்கும் ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா I'll லீவ் யூ. இஃப் நாட் I'll மேக் யூ மைன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். என்ன இவன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் என்கிட்ட இவ்வளோ வல்கராக பேசுகிறான். இனி இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளேயே இருந்துடுறீங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. மிஸ்ஸஸ் ஜியான் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கீழே வரவே இல்லை. டே ஜேகே, அந்த வீடியோ கேமில் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போய் ரிதம் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வா. மாம், ஐம் பிளேயிங், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டேய் போய் பார்த்துட்டு வாடா. காலையில் மேலே போன பொண்ணு இன்னும் ஆளையே காணோம். இருங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கேம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தான் வரான். நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே, ஐயோ காலையில் தான் கஷ்டப்பட்டு ப்ளீட்ஸ்லாம் எடுத்து கட்டினேன். கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சு, அதுக்குள்ளே ப்ளீட்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. திருப்பி இது அவ்வளோத்தையும் சரி பண்ணணுமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரீ மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டோட நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே செம கடுப்பாக மேலே வந்திருப்பான். எதுவுமே யோசிக்காமல் அவன் பாட்டிக்கு உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிடுறான். ஜேகே, அப்போ அவன் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் உங்கள் சாரியை வச்சு உங்கள் பாடியை கவர் பண்ணிட்டு, ஜேகே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பெர்மிஷன் கேட்டு உள்ளே வர மாட்டீங்களா? நீங்கள் பாட்டிக்கு உள்ளே வந்துட்டீங்க. அப்போ ஜேகே அப்படியே ரூம்குள்ளே வரான். உள்ளே வந்தவன் அவன் கையை பின்னாடி கொண்டு போய் அப்படியே டோரை லாக் பண்ணி மேலே லாக் பண்ணிடுறான். ஜேகே, ஆர் யூ கிரேசி? ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ரூம். ஆமாம், உன் சைஸ் என்ன? சி ஓவட், வெளியே போடா. எதுக்கு உள்ளே வர? போகமாட்டேன், இங்கே தான் இருப்பேன். சரி சொல்லு, உன் சைஸ் என்ன? ஜேகே கிட்ட வராத, நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிடு, சத்தம் போடுறி, கூப்பிடு பார்ப்போம். ஜேகே ஜேகே கிட்ட வராத ஜேகே, சத்தியமாக நான் கத்திடுவேன். அதான் சொல்கிறேன், கூப்பிடு. உன் சத்தம் கேட்டு யார் இங்கே வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் அண்ணியை சாப்பிட கூப்பிடலான்னு மேலே வந்தேன். அண்ணி தான் என் கையை பிடிச்சி உள்ளே இழுத்து, எனக்கு சேலையே கட்ட தெரியாதுடா, எனக்கு கட்டி விடுறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கம்மா. வேற எதுவுமே நான் பண்ணல. அவங்க தான் அப்படியே என் கையை பிடிச்சி அவங்க உடம்புல வச்சு அப்படியே. சீ ஜேகே, என்ன பேசுகிற நீ? இங்கே பாரு, தயவு செஞ்சு வெளியே போ ப்ளீஸ். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உன்னோட சைஸ் என்ன? ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, வெளியே போ ஜேகே. நீ சரிப்பட்டு வர மாட்ட. இரு, இப்போவே நான் கத்தி ஊரை கூப்பிடுறேன். ஜேகே ஜேகே வேணாம் ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே. இங்கே பாரு, நீ சொல்கிறத விட நான் சொல்கிறது தான் எங்கள் வீட்டில் நம்புவாங்க. அதுலேயும் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, ஃபுல்லாக என் சப்போர்ட்டு தான். நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நம்புவாங்க. ஒழுங்கு மரியாதையா சைஸ் என்னன்னு சொல்லு, கூப்பிட்டுடுறேன். ஏய், சைஸ் தானடி கேட்டேன். இரு, இப்போவே போய் எங்கள் அம்மா கிட்ட. இல்லைன்னு 34 ஜேகே. வெரி குட், இப்படி தான் இருக்கணும். சரி, உனக்கும் அவனுக்கும் எதுவும் நடந்துச்சா? ஏய், கேட்டதுக்கு பதில். உனக்கும் அவனுக்கும் எதுவும் நடந்துச்சா?
இல்லை இல்லை ஜேகே, நடக்கல. இப்போ அவன் வேகமா உங்ககிட்ட வரான். உங்கள அங்க இருக்க வால்ல பின் பண்ணி, உங்க 2 கையும் உங்க தலைக்கு மேல வச்சு புடிச்சிடுறான். நீங்க உங்க செஸ்ட் ஏரியாவ கவர் பண்றதுக்காக அந்த சாரிய புடிச்சிருப்பீங்க. இப்போ அவன் உங்க கைய 2யும் புடிச்சு மேல லாக் பண்ணனால, அந்த சாரிய நீங்க கீழ போட்டிருப்பீங்க. ஜேகே, ஜேகே கைய விடுங்க ஜேகே. இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, உன்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கே உன்னைய பற்றி விசாரிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வேலை விஷயமா கோவா போயிட்டேன். சரி, வந்து உன்னைய பார்த்துக்கலான்னு பார்த்தா நீ ஏன் ப்ரோவையே கல்யாணம் பண்ணிட்டு ஏன் சிஸ்டர் இன்லாவா எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்ட. சரி, அப்பவும் தோணுச்சு வேண்டாம், நம்ம ப்ரோவோட ஒய்ஃப், நம்ம லிமிட்டாக இருந்துக்கணும்னு. ஆனால் என்னமோ தெரில, ஒரு மாதிரி கோவமாகவே இருந்துச்சு. என்னடா இது, நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம ப்ரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு. நீயே சொல்லு, அப்படின்னா லவ் பண்ணவங்கள ஈஸியாக விட்டு கொடுத்துட முடியுமா? லவ்வா? ஆமாம், லவ் தான். நான் ஒன்றும் யோக்கியெல்லாம் கிடையாது. எல்லா பொண்ணுங்க கூடயும் சுற்றிட்டு தான் இருப்பேன். ஆனால் உன்னை பார்த்துட்டு கோவா போனக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டி. நான்சின்னு ஒருத்தி உண்டு, எப்போவும் அவள் கூட தான் படுப்பேன். அவளை கோவாவுக்கு கூட கூட்டிகிட்டு போனேன் ப்ரைவேட் ஜெட்டில். ஆனால் அவள் கூட என்னால் இருக்கவே முடியல. என்னமோ உன் முகம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே போச்சு. அப்போ முடிவு பண்ணேன், சியோல் வந்ததும் உன்னைய தூக்கணும்னு. ஜேகே, இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ நான் உன் அண்ணனோட ஒய்ஃப். அதான் நானும் சொல்கிறேன். இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு செக்மேட், நீ என் அண்ணனோட ஒய்ஃப். இந்த ஒரு செக்மேட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வையேன், இந்த ராணி இந்த ராஜாக்கு தான். அப்படி மட்டும் உன் கனவுல கூட நினைச்சிடாத. நான் லவ் பண்றது ஜங்குக்கு மட்டும்தான். உன்னையெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பார்க்காத, உன்னை யார் பார்க்க சொன்னா? ஆனால் இனிமேல் என்னோட கழுகு பார்வை உன் மேலே மட்டும்தான் இருக்கும். இனிமேல் என் ப்ரோ உன் மேலே கையை வைக்கிறத நான் பார்த்தேன், அவரை ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னைய ஒன்றுவா டார்ச்சர் பண்ணுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பையனை அனுப்பி 10 நிமிஷம் ஆகுது. இவனும் எங்க போனான்னு தெரியலையே. ஜேகே, ஜேகே. ஜேகே, ஜேகே ஆண்டி கூப்பிடுறாங்க ஜேகே. கேட்குது, நல்லாவே கேட்குது. ஜேகே கையை விடு ஜேகே, ப்ளீஸ் வெளியே போ ஜேகே, ஆண்டி மேலே வந்துட போறாங்க, ப்ளீஸ் ஜேகே. நான் போக மாட்டேன், இப்படிதான் நிற்பேன். ஜேகே, என்ன இந்த பையன் சவுண்டே கொடுக்க மாட்டேங்கான். இரு, நானே வரேன். ஜேகே, ஜேகே ஆண்டி வராங்க ஜேகே. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, ரொம்ப விட்டு வெளியே போ ஜேகே, அவங்க வந்து அதை தப்பா நினச்சிக்க போறாங்க, ப்ளீஸ் ஜேகே வெளியே போ ஜேகே. ஆஹா, நீ தான் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறியே, நான் மட்டும் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்? நான் இங்கேயே நின்றுக்கிறேன். ஜேகே, ஜேகே என்ன சொன்னாலும் கேட்குறேன் ஜேகே. ஜேகே ப்ளீஸ் ஜேகே வெளியே போ ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. என்ன சொன்னாலும் கேட்பியா? ஜேகே, ஜேகே ஆண்டி வந்துருவாங்க ஜேகே. என்ன சொன்னாலும் கேட்பியான்னு கேட்டேன். கேட்குறேன் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே வெளியே போ ஜேகே. சரி, இப்போ நான் வெளியே போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ என்னோட ரூமுக்கு வரணும். மவளே, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்கிட்ட தப்பிச்சிடலான்னு நினச்சி உன் ரூமுக்குள்ளே வந்த, உன்கிட்ட சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டிடுவேன். இல்லை நான் ரூமுக்கு வரேன் ஜேகே. இப்போ வெளியே போ ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ். காலில்னாலும் விழுற, வெளியே போ ஜேகே. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே வெளியே போயிடுறான். டேய், உன்னைய ரிதமை போய் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வர சொன்னா, நீ என்ன ஓ ரூம்குள்ளே இருந்து வர? மாம், ரெஸ்ட் ரூம் வந்துச்சு, போயிட்டு வந்தேன், அது கூட போகக்கூடாதா? சரிடா கோவப்படாத, போய் சாப்பிடு, கீழே சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் பாரு, நான் ரிதமை கூட்டிகிட்டு வரேன். சரி, போய் கூட்டு வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்வெட் பண்ணிட்டு கீழே போகிறான். ரிதம், ஆண்டி சாப்பிடவாமா? இதோ வந்துடுறேன் ஆண்டி, ஒரு 2 மினிட்ஸ். அப்போ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு திருப்பி கீழே போயிடுறாங்க. நீங்கள் வேக வேகமாக உங்கள் சாரியை திருப்பி கட்டிட்டு, அழுதது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃபேஸை வைப் பண்ணிட்டு இப்போ கீழே வரீங்க. வா ரிதம், வா உட்கார். ஜேகே பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காடுறீங்க. ரிதம், இங்கே பாரு, உனக்கு பிடிக்கும்னு மெய்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்தியன் ஃபுட் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீ சாப்பிடு, சரியா? ஓகே ஆண்டி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடுக்கத்தோடே சாப்பிட்றீங்க. இங்கே ஜேகே உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் அவனை நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே தட்டை மட்டும் பார்த்து கீழே குனிஞ்சே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறீங்க. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் காது கிட்ட, ஓய், சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பி மாடிக்கு போயிடுறான்.
உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது. தென் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவனோட ரூமுக்கு போகிறீங்க. வந்துட்டீங்களா? வாங்க அண்ணியாரே, ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வாங்க. அப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட தான் வரீங்க. உட்கார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்கார போகிறீங்க. அப்போ அவன், உட்காருனா அங்கே இல்லை, ஏன் மடியில் உட்காரு. மடியிலையா? இல்லை வேண்டாம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஐயோ, உன்னோட ரொம்ப டார்ச்சராக இருக்கும் போலையே. நானும் உன்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசி என் வழிக்கு கொண்டு வந்துடலான்னு பார்த்தா நீ அதுக்கெலாம் செட் ஆக மாட்ட. உன்னையெல்லாம் அப்படியே மிரட்டி தான் கொண்டு வரணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஃபோன் எடுக்கிறான். இங்கே பாரு, இதானே உன்னோட அம்மா அப்பா? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? ஆல் டீட்டெயில் ஐயா நோஸ். அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி அப்படியே காலை ஸ்பீக்கர்லேயும் போடுறான். சொல்லு தலை. டேய், எங்கே இருக்க? தலை, நீங்கள் சென்ட் பண்ண லொக்கேஷனில் தான் தலை இருக்கேன். சரி, அப்படியே வீடியோ கால் வா. அப்போ அவனும் வீடியோ கால் வரான். இங்கே ஜேகே அந்த வீடியோ காலை உங்ககிட்ட அப்படியே திருப்பி காட்டுறான். ஏண்டி, உன் வீடு ரொம்ப ஏன்ஷியன்டான வீடு போலையே, பழங்காலத்து ஸ்டைலில். ஏன் வீடுலாம் எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் தெரியும். டேய் புறமுக்கு, நீ இப்போ என்ன பண்ணுற? ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க 2 பேரையும் போட்டு தள்ளிடு. ஜேகே ஜேகே, என்ன பண்ணுற ஜேகே? தலை, எனக்கே பார்க்க பாவமாக இருக்குது தலை. உள்ள 2 வயசான கிழவனும் கிழவியும் தான் இருக்காங்க, அதுங்களை போய் போட்டு தள்ளணுமா தலை? டே ஓத்தா, நான் சொல்கிறத மட்டும் செய். இந்த பாவம் புண்ணியம்லாம் பார்க்கக்கூடாது. அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுற. இப்போ அவங்க 2 பேரும் கதற சத்தம் என் காதில் கேட்கணும். ஜேகே 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 ஜேகே, வேணாம் ஜேகே, அப்பா அம்மா பாவம் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, அவங்கள ஏன் ஜேகே கொல்ற? ப்ளீஸ் ஜேகே, விட்டுரு ஜேகே. டேய், உள்ளே போயிட்டியா? தலை, எனக்கே கொஞ்சம் பாவமாக இருக்குது தலை, விட்டுறலாம் தலை. இப்போ மட்டும் நான் சொன்னதை நீ செய்யலைன்னு வையேன், உன் சாவு இதை விட கொடூரமாக இருக்கும். தலை, சொல்லிட்டல, இப்போ பார், இந்த 2 கிழடும் கத்துற சத்தம் உனக்கு எப்படி கேட்குதுன்னு. ஜேகே 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 ஜேகே, வேணாம் ஜேகே ஜேகே, அவங்கள போவேணான்னு சொல்லு ஜேகே ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஜேகே ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. வந்து மடியில் உட்காரு. ஜேகே ஜேகே, ப்ளீஸ் ஜேகே ஜேகே, என்னால் அது முடியாது ஜேகே, என் அப்பா அம்மாவை விட்டுரு ஜேகே. டேய், நீ என்ன பண்ணுற? இந்த கன் ஒன்று கொடுத்தேன்ல, அதில் சைலன்சரை மாட்டிடு. அப்படியே போட்டு தள்ளனு வையேன், சுற்றி யாருக்கும் எந்த சத்தமும் கேட்காது. ஜேகே ஜேகே, வேணாம் ஜேகே ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. மடியில் உட்காரு. ஜேகே ஜேகே, வேணாம் ஜேகே ஜேகே, அப்பா அம்மாவை விட்டுரு ஜேகே. டேய், ஷூட். அப்போ நீங்கள் அந்த சவுண்டு கேட்டதும் வேகமாக வந்து ஜேகே மடியில் உட்காந்துடுறீங்க. ஏய், ஹோல்ட் ஆன். என்ன தலை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வர அங்கேயே இருங்க, புரியுதா? புரியுது தலை, நீ சொல்கிற வரை இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டோம், இங்கேயே டேரா போட்டுடுறோம். ஃபோனை விட ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு, உன்னை என் மடியில் உட்கார வைக்க நான் இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு. ஜேகே, அப்பா அம்மாவை விட்டுரு ஜேகே, அவங்க ரொம்ப பாவம் ஜேகே. எனக்கு உன் அப்பா அம்மா மேலே எந்த ஃபோக்கஸும் கிடையாது. என்னோட டார்கெட் நீ மட்டும்தான். ஒழுங்காக நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணனா நான் உன் கூடயே டீல் பண்ணி மேட்ரை முடிச்சுப்பேன். இது மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு வம்பு பண்ண, இனி இந்த மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ஷன் தான். இல்லை, இனி இனி என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஜேகே, அப்பா அம்மாவை மட்டும் எதுவும் பண்ணிடாத. அப்படி வா என் வலிக்கு அப்படின்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி இன்னும் க்ளோஸாக உட்கார வைக்கிறான். உன்னை ஏன் என் ரூமுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியாது. உனக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி தான் நீ நடக்கணும். அப்போ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய், சும்மா அழுதுகிட்டே இருக்காத, செம்ம காண்டாகுது. இல்லை, அழ மாட்டேன் ஜேகே, அழ மாட்டேன். சரி கவனி, ரூல் நம்பர் 1, இனி வேற எந்த பையன்கிட்டையும் நீ பேசக்கூடாது. ரூல் நம்பர் 2, நான் உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ரூல் நம்பர் 3, உன்னை எப்போல்லாம் என் ரூமுக்கு கூப்பிடுறனோ அப்போல்லாம் அடம் பிடிக்காம ரூமுக்கு வரணும். ரூல் நம்பர் 4, இனிமேல் ஜங்குக் உன் மேலே கை வைக்கவே கூடாது. ஜேகே, அது எப்படி ஜேகே முடியும்? அவர் என் ஹஸ்பண்ட் ஜேகே. திமிருடி உனக்கு, இவ்வளோ சொல்லியும் திருப்பி என்கிட்டயே எதிர்த்து பேசுகிறல்ல நீ. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பில் பிடிச்ச கையை அப்படியே மேலே கொண்டு வந்து உங்கள் செஸ்ட் 2த்தையும் பிடிச்சி செம்மையாக ஸ்மாஷ் பண்ணுறான்.
ஜேகே 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 வலிக்குது. கத்துடி ஜேகே கத்து. வலிக்குது. ஜேகே ஜேகே இப்படிதான் வலிக்குது. எனக்கும் ஜேகே வலிக்குது. ஜேகே ப்ளீஸ் அவனை நீ ஜேகே. ஹஸ்பண்ட்னு சொல்லும் போது ஜேகே வலிக்குது ஜேகே. நீங்க ரொம்ப அழவும் ஜேகே அவன் கான்ஷியஸ் வந்து டக்குன்னு அங்கேருந்து கையெடுத்துடுறான். ஏய் சாரி 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 அழாத சாரி. இப்ப சொல்லு, அவன் யார் உனக்கு? ஜேகே ஏய் அதான் கையை எடுத்துட்டல்ல, அப்புறம் என்ன எதுக்கு அழுது சீன் போட்டுட்டு இருக்க? நான் என் ரூமுக்கு போகணும் ஜேகே. ப்ளீஸ் ஜேகே, எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடு ஜேகே. ப்ளீஸ் ஜேகே. சரி அழாத சாரி, போ உன் ரூமுக்கு போ. அப்படிங்க டக்குன்னு அவன் மடியிலேருந்து எந்திரிச்சு கதவை திறந்துட்டு வேகமாக வெளியே ஓடிடுறீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுறீங்க. டேய் ஜேகே, ஏன்டா இப்படி நடந்துக்கிற? எப்பவும் பொண்ணுங்க கிட்ட அப்படியே சாஃப்டா நடந்துப்ப, இவகிட்ட மட்டும் என்ன உனக்கு அவ்வளோ அரகன்ஸு? இன்னைக்கு ஜங்குக்கு வந்ததும் கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லணும். ஆனால் ஆனால் இவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்கு. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜங்குக் வீட்டுக்குள்ளே வரான். உள்ளே வந்ததும் அவன் கண்ணு உங்களை தான் தேடுது. ஹாலில் தான் ஜேகே உட்காந்துருப்பான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன ப்ரோ, சிஸ்டர் இன்லாவை தேடுறியா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இரு நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை தேடிட்டே மேலே ரூமுக்கு போகிறான். இங்கே ஜேகேக்கு அதானே வந்ததும் அவளை அப்படியே கொஞ்சணுமோ உனக்கு கடுப்பாகுதே. இப்போ ஜங்குக் அப்படியே வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அந்த பெட்டில் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஹனி ஹனி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இங்கே உட்காந்துருந்தேன். நீங்கள் எப்போ வந்தீங்க? இதோ இப்போ தான் வந்ததும் உன்னைய பார்க்கறதுக்காகத்தான் ஸ்ட்ரைட்டாக மாடிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ண வரான். நீங்கள் டக்குன்னு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு, நான் உங்களுக்கு காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹே ஹனி, ஒரே ஒரு ஹக் கொடுத்துட்டு போடி. இருக்கட்டும், நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தரேன், நான் இப்போ போய் காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இப்போ அப்படியே மாடியிலேருந்து கீழே பார்த்தா ஜேகே அங்கே இருக்க கவுச்சில் உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை கண்டுக்காத மாதிரி இப்போ அப்படியே இறங்கி கீழே வரீங்க. ரிதம், என்னம்மா ஜங்குக் வந்துட்டானா? ஆமாம் ஆண்டி வந்துட்டாரு, அவருக்கு காஃபி போடுறதுக்காகத்தான் வந்தேன். இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற? மெய்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்களே செய்ய போகிறாங்க. இரு, நீ சோஃபாவில் உட்காரு, நான் சொல்கிறேன். இல்லை ஆண்டி இருக்கட்டும், நானே போய் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கவுச்சில் இருக்க ஜேகேவை பார்த்து நீங்கள் பயந்துட்டே கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. ஜேகே அந்த கவுச்சில் உட்காந்துட்டு உங்களோட மூமெண்ட்ஸை கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் காஃபி போட்டுட்டு அந்த காஃபி கப்பையும் எடுத்துட்டு அப்படியே மாடிக்கு போகிறீங்க. ஜங்குக் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். நீங்கள் மேலே வந்ததும் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜங்குக் கொஞ்சம் விடுங்களேன். ஹேய், என்னாச்சு உனக்கு? நானும் வந்ததுலேருந்து பார்க்குற ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க. எதுவும் பிரச்சனையா? எங்கள் அம்மா எதுவும் சொல்லிட்டாங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆண்டி ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலை வலிக்குது. தலை வலிக்குதா? சரி, நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பேசாமல் இரு. இப்போ நான் அப்படியே உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அந்த தலைவலியெல்லாம் பறந்து போயிடும். ஜங்குக், இல்லை வேணாம் வேணாம் ஜங்குக். எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே பேக்கில் போக போக, ரிதம், நான் உன் ஹஸ்பண்ட், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, என்கிட்டயே நோ நோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லை ஜங்குக், ப்ளீஸ் இப்போ எதுவும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஆஃபீஸில் எவ்வளோ வேலை தெரியுமா? எனக்கு ஓன் தாட் தான் ஃபுல்லாக. வீட்டுக்கு வந்ததும் நான் உன்னைய தேடிட்டு தான் மேலே வந்தேன். இந்த ஜேகேல என்னை பார்த்துட்டு சிரிக்கிறான் கடந்து. சிரிச்சானா? அவனுக்கு சிரிப்பெல்லாம் வந்திருக்காது. நியாயப்படி அவனுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும். ஹேய், என்ன யோசிக்கிற? இல்லை ஒன்றும் இல்லை. சரி வா, ஒரு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட வரவும் கரெக்டாக ரூம் டோர் நாக் சவுண்ட் கேட்குது. இப்போ தான் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தேன், அதுக்குள்ளே யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் கடுப்போட போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ப்ரோ, நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சொல் என்ன விஷயம்? ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், கொஞ்சம் காசு இருந்தால் கூட. ஒரு நிமிஷம் இரு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே உங்களை டெத் கிளாரோட பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் டக்குனு கீழே குனிஞ்சிடுறீங்க. ஜேகே, என்கிட்ட கேஷ் இல்லை, இந்த கார்டை வச்சுக்கோ. ஓகே ப்ரோ, எதுனாலும் எனக்கு ஓகே தான்.
அப்படின்னு அந்த கார்டை வாங்கிட்டு உங்களையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். சரி நீ வா, நம்ம கிஸ் பண்ணலாம். ஜங்கு, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆயிடுச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஒரு 10 மினிட்ஸில் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரீங்க. அங்கே ஜங்குக்கு இல்லை. காட், நல்ல வேலை இவர் இல்லை அப்படின்னு உங்கள் ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு அந்த பெட்டில் உட்காடுறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ ஹலோ ஜேகே. பரவாயில்லையே, ஹலோ வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஜேகே தான்னு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, என்னை விட்டுரு ஜேகே, என்னால் முடியல. ஏன்டி சொல்லும், ஏன் முடியல? உன் புருஷன் உன்னை சுற்றி சுற்றி வரான் போலையே. இங்கே பார், இப்போ அவனை எப்படி அவாய்ட் பண்ணியோ அதே மாதிரி தான் இனி எப்பவும் பண்ணணும். அவன் உன்கிட்ட நெருங்குனான்னு வையே, உங்கள் அப்பா அம்மா ஸ்ட்ரைட்டாக பரலோகம்தான். இல்லை ஜேகே, இல்லை, அப்பா அம்மா ஒன்றும் பண்ணிடாத, நான் அவர்கிட்ட போக மாட்டேன். தெரியும் செல்லம், நீ அவன்கிட்ட போக மாட்ட. ஆனால் அவன் குட்டி போட்ட பூனை மாதிரி ஒன்றை தானே சுற்றி சுற்றி வரான். அதுக்கு நான் என்ன ஜேகே பண்ணுவேன்? அவருக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிட்டு, அப்போ அவர் ஏன் பின்னாடி வர்றதுல என்ன ஜேகே தப்பு இருக்கு? ஏய், என்ன எனக்கு திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணுறியா உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆயிட்டுங்கிறத? இல்லை, நான் அப்படியெல்லாம் பண்ணலை. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ பண்ணுறது சரியா தப்பான்னு. தப்பு தாண்டி, நான் பண்ணுறது தப்பு தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னு வையேன், அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். எனக்கு ஒரு பொருள் பிடிச்சா அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேற எவனும் அதை தொட கூட கூடாது. ஜேகே, நானும் பொருளை ஒன்றா ஜேகே? என்ன குரல் ரொம்ப ஒசருது? உங்கள் அப்பா அம்மா என் கஸ்டடி ஞாபகம் இருக்கா? ஏச்சி, சும்மா அழுதுகிட்டே இருக்காத. அப்போ சடனாக ஜங்குக்குள்ளே வரான். நீங்கள் அவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு, அது சொல்லுடி. சொல்லுடியா? ஓ, உன் புருஷன் உள்ள வந்துட்டானா? ஆமாடி. சரி, நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேன். ஏய், ஃபோனை கட் பண்ண கையை ஒடிச்சிருவேன், பேசு. அது வந்து அப்புறம் தம் வீணா ஓவர் ஆக்டிங் பண்ணி நீயே அவன்கிட்ட மாட்டிக்காத, ஒழுங்கா பேசு என் கூட. சரிடி. அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. அதான் நீ பார்க்குறிய டெய்லி, அப்புறம் என்ன இந்த கேள்வி? அப்போ ஜங்குக் அங்கேருந்து வந்துட்டு, ஏய் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தானே, அதுக்கே இவ்வளோ நடுங்குற? இல்லை, அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கொஞ்சம். புரியுது. சரி, சீக்கிரம் பேசிட்டு வா. சரி, ஓகே. என்னடி, உன் புருஷன் கூப்பிடுற மாடுலேஷனே சரியில்லையே. உன் கூட மேட்ரு பண்ண தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் கூட நீ போகவே கூடாது, சரியா? இல்லடி, அவங்க ரொம்ப பாவம். அப்போ உன் அப்பா அம்மா அவனுக்கு பாவம் இல்லையா? செத்து போனாலும் பரவாயில்ல? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. அப்போ ஜங்குக், ஏய் எதுக்கு இப்போ பேனிக் ஆகுற? இல்லை ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி, அதுக்கு நீ ஏன் பேனிக் ஆகுற? நம்ம வேணா போய் பார்த்துட்டு வருவோமா? என்னடி, உன் புருஷன் வரவான்னு கேட்குறான். சரி கூட்டு வா, இங்கே கிளப்பில் தான் இருக்கேன், கூட்டு வா. நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. என்ன தௌலத் இருந்தா ஃபோனை வைக்காதன்னு சொல்கிறேன், வச்சுட்டு போகிற. இருடி, வீட்டுக்கு வந்து நீ கொண்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு டென்ஷனில் அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு கடக்கடான்னு பியர் பாட்டில் எடுத்து குடிக்கிறான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் எல்லாரும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஆப்போசிட்டில் மிஸ்ஸஸ் ஜியான் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. கரெக்டாக ஜேகே உள்ளே வரான். அப்போ ஜங்குக், ஜேகே வா சாப்பிட்டு போகலாம். ப்ரோ, எனக்கு அதெல்லாம் வேணாம். ப்ரோ சொன்னால் எப்பவும் கேட்பல்ல, அப்புறம் என்ன, வா சாப்பிட வா. அப்போ அவனும் அப்படியே எரிச்சலோடு வந்து உட்காடுறான். அவன் உட்காந்தக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறான் அவனுக்கு நேர் ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு. போடுறான், நம்ம ஆப்பிள் பழமும் இங்கே தான் உட்காந்துருக்கா. இதா வர்றேன்டி உனக்கு. நீங்கள் பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சடனாக ஜேகே அவனோட காலை வச்சு உங்கள் காலில் அப்படியே ட்ரையல் பண்ணுறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி மார்க்கமாக பார்த்துட்டு அவன் டங்கு வச்சு போக் பண்ணுறான். முதல்ல அவன் கால் பெருவரில் வச்சு உங்கள் ஆங்கிள் கிட்ட தான் ரப் பண்ணியிருப்பான்.
இப்போ அப்படியே அவனோட கால் பெருவிரல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நீஸ் தாண்டி உங்கள் தைஸை டச் பண்ணுது. ஹே ரிதம், என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஒரு மாதிரி கழுத்தில் ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு. இது கழுத்துலையா? எங்க காட்டு அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக ஷோல்டர் கிட்ட வர ரிமூவ் பண்ணிட்டு என்னன்னு பார்க்குறான். இங்கே ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. அவன் உங்களை அப்படியே முறைக்கிறான். நீங்கள் அவன் முறைக்கிறத பார்த்ததும் இல்லை ஜங்குக் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே திரும்ப சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே ஜேகே சடனாக அவங்க 2 காலையும் அவன் 2 காலுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறான். அப்போ நீங்கள் நிமிர்ந்து அவரை பார்த்துட்டு அப்படியே கண்ணாலே பேசுகிறீங்க. ஜேகே ஜேகே காலை விடு ஜேகே, யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் ஜேகே, காலை விடு ஜேகே. முடியாது, முடியாதுடி, காலை விட முடியாது. ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, காலை விடு ஜேகே. ஜேகே ஒரு மாதிரி இருக்கு ஜேகே. எப்படி எப்படி? அவன் மட்டும் அப்படியே உன்னோட ட்ரெஸ்ஸை கலட்டி உன் ஷோல்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் உன் காலை பிடிச்சா உனக்கு அருவருப்பாக இருக்கா? ஒரு 5 மினிட்ஸாக நீங்கள் அவன் காலில் இருந்து உங்கள் காலை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். அண்ட் தென் ஃபைனலி அவன் லைட்டாக லூஸ் பண்ண டைமில் நீங்கள் உங்கள் காலை எடுத்திருப்பீங்க. அவனுக்கு இன்னும் கோபம் வருது. மாம், எனக்கு சிக்கன் லெக் பீஸ் வேணும். டேய், உன் பக்கத்தில் தானடா இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோ. வேண்டாம், எனக்கு நீங்களாக எடுத்து என் பிளேட்டில் வைங்க, நான் சாப்பிட்றேன். டேய் என்னடா? மாம், எனக்கு வைக்க முடியுமா முடியாதா? டேய் இப்போ எதுக்குடா சின்ன விஷயத்துக்கு கோவப்படுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அந்த லெக் பீஸ் என் பிளேட்டுக்கு வரணும், அதுவும் அதை நீங்களாக எடுத்து எனக்கு வைக்கணும் அப்படின்னு செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது. உங்களுக்கு நல்லாவே புரியுது அவன் மீன் பண்ணது வெறும் சிக்கன் லெக் பீஸ் இல்லை, உங்களை நீங்களே அவனுக்கு செல்ஃபாக சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த கோவத்தில் இதை வச்சு கத்திட்டு இருக்கான். அப்போ நீங்கள் பயந்து டக்குன்னு உங்கள் பிளேஸ்லேருந்து எந்திரிச்சிடுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஹே பேபி என்னாச்சு, சாப்பிடு. இல்லை ஜங்கு, எனக்கு போதும், எனக்கு தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு ஜங்கு கையை உதறி விட்டுட்டு நீங்கள் அந்த பிளேட்டை சிங்கில் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு அங்கே பில்லோவை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுறீங்க. இங்கே ஜங்குக் நீங்கள் கிளம்புன உடனே அவனும் வேகமாக எழுந்திரிச்சிருப்பான். அப்போ ஜேகே, ப்ரோ நானும் நாளையிலேருந்து உன் கூட ஆஃபீஸ்க்கு வரேன், எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக் கொடு. எது, ஆஃபீஸ் வரியா? என்னடா சொல்லவே இல்லை? ஆமாம், திடீர்னு இப்போ தான் தோணுச்சு, அதான் நானும் ஆஃபீஸ் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர்டா, இரு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன், சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, நாளைக்கு நீ அதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கோ. அந்த ஃபைல்ஸ் பற்றின சில சின்ன நூக் அண்ட் கார்னர்ஸ் மட்டும் இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன். நீயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஸ்டடி ரூமுக்கு வா, அங்கே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டடி ரூம்குள்ளே போயிடுறான். ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்டடி ரூம்குள்ளே தான் போகிறான். 2 பேரும் அங்கே உட்காந்து அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே 1 hour ஆயிடுது. ஜேகே அவ்வளோதான், பார்த்துக்கோ, இன்னைக்கு ஃபுல்லாக ஆஃபீஸ் போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் கிச்சன்லேருந்து பால் சூடு பண்ணி கொண்டு வரான். இந்தா ப்ரோ, இதை குடிச்சிட்டு போ, நல்லா தூக்கம் வரும். என்னது, நல்லா தூக்கம் வருமா? இல்லை ப்ரோ, பால் குடித்தா எப்பவும் நல்லா டீப் ஸ்லீப் இருக்கும், அதனால சொன்னேன். இதை குடிச்சிட்டு படு, உடம்புல இருக்க டயர்ட்லாம் நாளை காலைல பறந்து போயிடும். சரிடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி மாடிக்கு போயிடுறான். நீங்க அழுது அழுது அவன் வரதுக்குள்ள அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஐயோ தூங்கிட்டா போலையே, சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் மேலே கை போட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். இப்போ நைட்டு டைம் ஒரு 1 to 2 கிட்ட இருக்கும். உங்களுக்கு ஃபோன் கால் வருது. நீங்கள் தூக்க கலக்கத்தில் அப்படியே ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ. ஓய் எஞ்சி வெளியே வா. ஜேகே. ஜேகே தான், எஞ்சி வெளில வா. ஜேகே இப்போ எப்படி ஜேகே வர முடியும், பக்கத்தில் ஜங்குக் தூங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவன் எந்திரிக்க மாட்டான், நீ பேசாமல் எஞ்சி வெளியே வா. ஜேகே எதுனாலும் மார்னிங் பேசிக்கலாம் ஜேகே, ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கு ஜேகே. இப்போ நீ எந்திரிச்சு வெளியே வரியா, இல்லை நான் ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரவா? நானே வரேன் ஜேகே, 5 minutes வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் காலை கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை திரும்பி பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் மேலே பெட்ஷீட்டை போர்த்தி விட்டுட்டு உங்கள் சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே வந்து ரூம் டோரை வெளிப்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே டோர் ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே வா. அப்போ நீங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து நிற்கிறீங்க. நடி உன் புருஷன் நல்லா தூங்குறானா? ஜேகே இப்படி என் லைஃப்பில் விளாடாத ஜேகே, வீட்டில் யாருக்காச்சும் இது தெரிஞ்சிச்சுன்னா என்னையே தான் ஜேகே தப்பாக பேசுவாங்க.
ஆ தெரியுதுல்ல, வீட்டில் இது யாருக்காச்சும் தெரிஞ்சா உன்னைய தான் தப்பாக பேசுவாங்க. அதனால பேசாமல் அவனை கழட்டி விட்டுட்டு என் கூட வந்து இருந்துரு. ஜேகே, இங்கே பாரு, ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவரும் அஃபிஷியலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எங்கள் லைஃப்குள்ளே வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறது நீ தான் ஜேகே. நீ தான் என் லைஃப்பை விட்டு வெளியே போகணும். அப்போ ஜேகே அப்படியே எந்திரிச்சு உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் அவன்கிட்ட வர வர அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. எது? அவன் உன் லைஃப்பில் அஃபிஷியலி ஹஸ்பண்ட்னா அப்போ நான் யாருடி? அதான் ஜேகே நானும் கேட்குறேன். நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நடுவில் நீ யாரு? ஏய், இங்கே பாருடி, 10,000 பேருக்கு முன்னாடி சர்ச்சில் ஜீசஸ் முன்னாடி அவன் உனக்கு ரிங் மாற்றி உன் புருஷனாயிருக்கலாம். ஆனால் உன் ஃபர்ஸ்ட் நைட் என் கூட தான் நடக்கும். அப்போ நீங்கள் கோவத்தில் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு ஸ்லாப் விட்டுடுறீங்க. என்னடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட அருவருப்பா இல்லை? உடம்பு கூசலை? அண்ணன் பொண்டாட்டியை லவ் பண்ணுறோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லை? அப்போ ஜேகே அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸை திருப்பி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு உங்களை அவன் விடவே இல்லை. நீங்கள் எந்த பக்கம்லாம் ஃபேஸை திருப்புறீங்களோ அந்த பக்கம்லாம் அவனும் வந்து அவன் லிப்ஸில் உங்கள் லிப்ஸில் அட்டாச் பண்ணி செம பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். ஆனால் உங்களுக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. அவனை எப்படியாச்சும் தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. அவன் பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறேங்கிற பேரில் உங்கள் உதடெல்லாம் கடிச்சு இழுக்கிறான். இப்போ அப்படியே அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனக்கப்புறம் தான் உங்களை விடுறான். அப்போ நீங்கள் அவனை திருப்பி அடிக்க கையை ஓங்குறீங்க. அடிடி அடி, இன்னும் ஒரு தடவை உன் கை என் கன்னத்தில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், திருப்பி இதே மாதிரி பிடிச்சி இழுத்து நல்லா கிஸ் பண்ணுவேன். இப்போ அடி, அடிடி செல்லம், அடி அடி அடி, இந்த அடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தை காட்டுறான். அப்போ உங்களுக்கு கோவத்தோட சேர்த்து அழுகையும் வருது. அவனை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? என்னை தயவு செஞ்சு நிம்மதியாக வாழ விடு ஜேகே. ரொம்ப நிறைய கனவுகளோட ஜங்குக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் நல்லபடியாக அவர் கூட 100 வருஷம் வாழணும் ஜேகே. என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிடாத அப்படின்னு அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அழுதுட்டு கீழே முட்டி போட்டு உட்காந்துடுறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் லெவலுக்கு அவனும் உட்காந்துட்டு, ஏய் ஏன்டி இப்போ அழுதுட்ருக்க? நீ அழும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான்லாம் பொண்ணுங்க கிட்ட அவங்க விருப்பம் இல்லாமல் தொடவே மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்களே என் மேலே வந்து விழுவாளுக. ஆனால் நான் ஆசைப்பட்ட பொண்ணு நீ தாண்டி. என்னோட அட்டென்ஷன் பொண்ணுங்க மேலே இருக்காதான்னு ஏங்குவாளுக. ஆனால் என்னோட மொத்த அட்டென்ஷனையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ என்னை தள்ளி விட்டுட்டு எங்கள் அண்ணன் கூட போகிற. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல ஜேகே. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏன்டி, ஏன் உனக்கு பிடிக்கல? எனக்கும் என் அண்ணனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீ கண்டுட்ட? 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கோம். ஒரே ஃபேஸ் கட், ஒரே பாடி ஷேப். இதை விட என்னடி வேணும்? என்னடா நினச்ச நீ? இந்த ஃபேஸ் கட்டுக்கும் இந்த பாடி ஷேப்புக்கும் தான் நான் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் நீ நினச்சியா? அவர்கிட்ட இருக்க நல்ல மனசு உனக்கு என்றைக்குமே வராது ஜேகே. தன்னோட அப்பாவோட சொத்தை எப்படி இன்னும் பல்மடங்கு பெருக்கலான்னு யோசிக்கிறவர் அவர். ஆனால் நீ அந்த சொத்தை எப்படியெல்லாம் அழிக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு கிளப்பாக ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட கேவலம். சி, அதை சொல்லக்கூட நாக்கு கூசுது. அப்படிப்பட்ட நீ அவரோட கம்பேர் பண்ணுறியா? சரிடி, சரி, இத்தனை நாள் நான் அப்படி இருந்துட்டேன் சரியா? இதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் போக மாட்டேன், கிளப்புன்னு சுற்ற மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன். ஓகேயா? இப்போ சொல்லு, நான் இப்படியெல்லாம் மாறிட்டா உனக்கு என்னைய பிடிக்குமா? என்னதான் தெருநாயை கழுவி குளிப்பாட்டி நடு வீட்டில் கொண்டு வச்சாலும் அது புத்தி ரோட்டில் கிடக்கிற கண்டதை போய் நக்கி தின்னு தான் போகும். அப்படிப்பட்ட தெருநாயோட புத்தி தான் உன்கிட்ட இருக்கு. கெட்டவன் நல்லவனாக மாறலாம், ஆனால் நல்லவனோட இன்பார்ன் கேரக்டர் எப்போவுமே அந்த கெட்டவனுக்கு வராது. என்னைக்கா இருந்தாலும் தன்னோட பழைய சுச்சுவேஷன் அவன் யோசித்து பார்ப்பான். கொஞ்ச நாள் கழித்து பழைய மாதிரி மாறுவான். அப்படிப்பட்டவன் தான் நீ. நீ என்னதான் நல்லவனாக மாறணும்னு நினச்சாலும் உன் பாஸ்ட் உன்னை மாற்ற விடாது, உன் அடிக்ஷன் உன்னை மாற்ற விடாது. நீ திருப்பி அங்கே தான் போவ. சரிடி, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசிலாம் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் என் ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் நான் மாறிட்டேன்னு. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் மாறினக்கப்புறம் நீ அவனை கழட்டி விட்டுட்டு என் கூட வரணும். அதுக்கு முதல்ல நீ மாறி காட்டுடா. கூடிய சீக்கிரமே மாறி காட்டுறேன். அந்த ஜங்குக்கு விட இந்த ஜேகே பெட்டர்னு நீ ஒரு நாள் உணர்வ. இன் யோர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. என்ன இவர் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறீங்க. டைம் மார்னிங் 9:30. ஐயோ,
இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. ரிதம், என்னடா இப்போ தான் எந்திரிச்சியா? ஆ ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் தூங்கிட்டேன். அவர் இல்லையா? அவன் வேலைக்கு போயிட்டாமா? ஓ அப்படியா? சரி ஓகே ஆண்டி, ஐம் சாரி, நேற்று டயர்டில் தூங்கிட்டேன். அச்சோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான். நீ எப்போனாலும் எந்திரிக்கலாம், எப்போனாலும் தூங்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்களும் அவங்களும் சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கிறீங்க. மார்னிங்லேருந்து ஜேகே உங்கள் கண்ணிலே பட்டிருக்க மாட்டான். நீங்களும் நல்ல வேலை அவன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பீங்க. உங்கள் ஆண்டி கிட்டேயும் ஜேகே பற்றி எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜங்குக் வீட்டுக்குள்ளே தான் வரான். அவன் உள்ளே வந்ததும் நீங்கள் சோஃபாலேருந்து அப்படியே துள்ளி குதிச்சு போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக், மார்னிங் நீங்கள் கிளம்பி போகிறப்போ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் தூங்கிட்டு இருந்தேன்னா அட்லீஸ்ட் என்னை எழுப்பியாச்சும் விட்டுருக்கலாம்ல. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? உங்களுக்கு அத்தனை கால்ஸ் பண்ணேன், ஆனால் நீங்கள் ஒரு கால் கூட பிக் பண்ணல. இன்னைக்கு ரொம்ப ஒர்க் இருந்துச்சா? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரி முந்தானையை வச்சு அவன் ஃபேஸெல்லாம் ஒய்ப் பண்ணி விடுறீங்க. அவன் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஜங்குக், என்ன ஆச்சு? ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹனி, கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் ப்ரெஷர், அதான் தலை வலிக்குது. ஓ அப்படியா? சரி ஓகே, நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் கிச்சனில் போய் காஃபி போட்டு அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்குக், இந்தாங்க காஃபி குடிங்க. இது உங்கள் ரிதம் உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ண காஃபி. இதை குடித்தா உங்கள் தலைவலியெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ அவனும் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு, சூப்பராக இருக்கு ஹனி, உன்ன மாதிரியே. அப்போ அந்த காஃபியை ஃபுல்லாக அவன் குடிச்சு முடிச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் மடியில் உட்கார வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. எப்போவுமே அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். மடியில் உட்கார வைக்கிறது ஜேகேவோட ஸ்டைல். ஆனால் ஜங்குக் எப்போவுமே அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருந்தாலும் சரி ஓகே, இன்னைக்கு அவர் ஏதோ ரொமான்டிக் மூடில் இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் மடியில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஹனி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ உண்மையை தான் சொல்லணும். கேளுங்க ஜங்குக். நிஜமாவே நீ சந்தோஷமாக தான் இருக்கியா? எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஜங்குக். இல்லை, நீ என்னமோ ஒரு 2 நாளாக டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரியே எனக்கு தோணுது, அதான் கேட்குறேன். நிஜமா நீ ஓகே தானே? எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லையே? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது அவன் உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டு, ஹனி இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? ஏன் டிஸ்டர்ப்டாக இருக்க? அப்போ உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ அவன் உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஹனி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழுற? என்ன உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் தேடுறியா? அப்புறம் என்ன, வேற என்னாச்சு? எங்கள் அம்மா எதுவும் சொல்லிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு ஹனி இப்படி அழுற? உங்கள் தம்பி இருக்கான்ல. ஆமாம், அவனுக்கு என்ன? அவன் அவன் என்கிட்ட. உன்கிட்ட என்ன எதுவும் திட்டானா? இல்லை, அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் ஜங்குக். தப்பானா? இல்லை, எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லு ஹனி. அன்னைக்கு நான் மேரேஜ் ஆகி வந்தேன்ல, அன்னைக்கு கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் என் தம்பின்னு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அன்னையிலேருந்தே அவன் என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறான் ஜங்குக். என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறான், என்னை ரூமுக்கு கூப்பிடுறான். நானும் உங்ககிட்ட இதெல்லாம் எப்படி சொல்லன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போயிருக்கேன். உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொன்னால் உங்களை கொன்னுருவேன்னு மிரட்டுறான். அது மட்டும் இல்லை, என்னோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல இந்தியாவில், அவங்கள கூட கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி எங்கள் வீட்டு வாசல்லே வச்சுருக்கான். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில ஜங்குக். ஹனி, சும்மா தேவையில்லாமல் கற்பனை பண்ணிட்டு இருக்காத ஹனி. ஜங்குக், இது கற்பனை இல்லை ஜங்குக், சத்தியமா என் மேலே சத்தியம். இங்கே பாரு ஹனி, உண்மைதான், அவன் கொஞ்சம் சரி கிடையாது தான். அப்பாவோட காசெல்லாம் எடுத்துகிட்டு கிளப்பு பொண்ணுங்க அப்படின்னு சுற்றுவான், அதோட சரி. ஆனால் உன்கிட்ட அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டானே. இல்லை ஜங்குக், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவரை பார்த்துருக்கேன். ஒரு நாள் நைட் அவர் கிளப்லேருந்து வரும்போது நான் அவர்கிட்ட போய் ஒரு பாட்டிமாவோட ஆர்ஃபனேஜில் இருக்க ஒரு பையனுக்காக டொனேஷன் கேட்டேன். அப்போது என்னை பார்த்து ஒரு மாதிரி மார்க்கமாக சிரிச்சுட்டே தான் சைன் போட்டு கொடுத்தான்.
அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆகி இங்கே வந்தேன்ல, அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி கூட திருப்பி என்கிட்ட இதெல்லாம் சொன்னான். அன்றைக்கி உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, வேறு எந்த பொண்ணுங்க மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னான். எது? ஜேகே இப்படியெல்லாம் சொன்னானா? ஆமாம் ஜங்கு, என்னை நம்புங்க. இது மட்டும் இல்லை, உங்கள் கூட நான் பேசக்கூடாதா, நீங்கள் என்னை டச் பண்ணக்கூடாதா, அவனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா, இப்படியெல்லாம் எனக்கு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் நான் மீறினா கண்டிப்பாக உங்களையும் என் அம்மா அப்பாவையும் கொன்னுருவேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்கு. நைட்டு நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் கூட என்னை அவள் ரூமுக்கு கூப்பிட்டான் நேற்று. ஹனி, நீ போனியா? ஜங்கு, எனக்கு அப்போ வேற வழி தெரியல ஜங்கு. ஆனால் சத்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற ஒன்றும் நடக்கலை. அங்கே அவன் எவ்வளவோ என்னைய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். எங்கள் அண்ணன் மாதிரி தான் நானும் எங்கள் அண்ணனும் ஒரே மாதிரி தான் இருக்கோம், கண்டிப்பாக உனக்கு என்னைய பிடிக்கும், நான் என்னைய மாற்றிக்கிறேன்னு சொன்னான். நான் அப்போ கூட உன்னால் மாறவே முடியாது, நான் எப்போவுமே ஜங்குக்கு மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? சரி ஹனி, இப்போ என் கூட வா. எங்கே ஜங்கு? நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா? வருவேன் ஜங்கு, ஆனால் எங்கே? அதெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போ என் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி வேகமாக வெளியே கூட்டிகிட்டு வரான். அப்போ நீங்கள் ஜங்குக்கு ஒரு 2 minutes, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்குது, நான் உன்னை உடனே அங்கே கூட்டிகிட்டு போகணும், நீ வா அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு வரவோ உங்கள் ஆண்டி உங்களை பார்த்துட்டு, டேய் எங்கடா கூட்டிகிட்டு போகிற? மா, ஒரு 1 hourமா, சும்மா வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு அந்த காரில் உட்கார வச்சுட்டு எங்கேயோ ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஹனி, நம்ம ரீச் ஆயாச்சு, இறங்கு. அப்போ நீங்கள் அந்த விண்டோ வழியாக பார்க்குறீங்க, அங்கே ஜேகே டேட்டூ ஷாப்னு போட்டிருக்கு. ஜங்கு, இது ஜேகே டேட்டூ ஷாப்னு போட்டிருக்கு, இங்கே எதுக்கு வந்தோம்? பின்ன அவன் உன்னை இப்படியெல்லாம் பண்ணுவான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ இறங்கு ஹனி, இன்னைக்கு அவனா நானான்னு நான் பார்த்துட்றேன். ஜங்கு, இது நம்ம வீட்டில் வச்சு பொறுமையாக பேசிக்கலாம் ஜங்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வேணாம். அப்போது அவன் சீட்லேருந்து இறங்கிட்டு உங்கள் சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணி உங்கள் கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறான். ஜங்குக்கு எனக்கு வேணாம் ஜங்குக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்கு. நீ எதுக்கு பயப்படுற ஹனி? அதான் உன் கூட நான் இருக்கேன்ல, உன்னை இப்படியெல்லாம் பண்ணுவான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கேருந்த ஒரு பையன் வேகமாக ஓடி வரான். ஜங்கு கண்ணா, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஜேகே தலை வரலையா? டேய், நான் அதை கேட்கணும், ஜேகே எங்க? அப்போ அந்த பையன் ஜங்கு கோவப்படுறத பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணா ஆச்சு? டேய், ஜேகே எங்கன்னு கேட்டேன். அண்ணா, அவர் இன்னைக்கு இங்கே வரவே இல்லைண்ணா. சரி, ரூம் சாவி கொடு. அப்போ அந்த பையன் கன்ஃபியூசிங்காக ஜங்குக்கை பார்த்துட்டு, அண்ணா சாவியை கொடுன்னு கேட்டேன். அந்த பையன் திருட்டு முழிக்கிறான். அப்போ நீங்கள் அந்த பையனையும் பார்க்குறீங்க, ஜங்குக்கையும் பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்க திரும்பிட்டு, ஹனி இங்கே ஒரு 10 minutes வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஜங்கு, எங்கே ஜங்குக்கு போகிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நானும் உங்கள் கூடயே வரேன். ஹனி, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது ஹனி, நீ ஒரு 5 minutes இங்கே இரு, நான் வந்துடுறேன். இல்லை ஜங்கு, நானும். ஹனி சரி ஓகே, நான் இங்கே நிற்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு அந்த பையனை கூட்டிகிட்டு ஜங்கு பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே போயிடுறான். ஜங்கு கண்ணா, சத்தியமாக சொல்கிறேன், ஜேகே தலை இன்னைக்கு இங்கே வரவே இல்லை, வந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இங்கே வரவே இல்லை நான் இன்னைக்கு, அதான் இப்போ வந்துட்டேன்ல. ஜங்கு கண்ணா? ஜங்குக்கு இல்லை, ஜேகே. தலை, நிஜமாவே நீயா? பார்க்க ஜங்கு கண்ணா மாதிரியே இருக்கிற. டேயோத்தா, நீ இன்னும் என்னை நம்பலையா? இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேக் நெக்கை காமிக்கிறான். அவன் இவ்வளோ நேரம் கோட் சூட் போட்டிருந்தனால அவன் நெக்கு கவர் ஆகிருக்கும். இப்போ அந்த காலரை லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கவும் அவனோட நெக்கில் அந்த பர்த் மார்க் இருக்கு. தலை, இன்னா தலை, நீ எதுக்கு ஜங்கு கண்ணா மாதிரி வந்திருக்க? எல்லாம் ஒரு காரணமாக தான், வெளியே நிற்கிறாள்ல ஒருத்தி. ஆமாம், ஜங்கு கண்ணனோட ஒய்ஃபு. டேய் மயிறு, ஜங்கு கண்ணனோட ஒய்ஃப்னு சொன்ன நான் கருத்து கையில் கொடுத்துருவேன். இனி அவன் மேடம், புரியுதா? ஜேகேயோட ஒய்ஃப். இன்னா தலை பேசின்னு இருக்கிற நீ? ஆல்ரெடி உங்கள் அண்ணனுக்கும் அந்த மேடத்துக்கும் தான் மேரேஜ் ஆகிட்ட, இப்போ நீ அவங்கள ஓன் பொண்டாட்டின்னு சொல்கிற? ஒரு வேளை ஜங்கு கண்ணனும் நீயும் மாதிரி அவங்க 2 பேரும் ட்வின்ஸா? இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கு மரியாதையாக சாவியை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. சரி தலை, இந்தா சாவியை வச்சுக்கோ. டேய், இங்கே யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பு. சரி தலை, நீ வேலையை முடிச்சுன்னு கால் பண்ணு, அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன். சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாவியை வாங்கிட்டு வெளியே வரான். ஹனி வா, மேலே போகலாம். ஜங்கு,
எங்கே போகிறோம்? எங்கன்னு சொல்லாமல் எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போகிறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்கு. எதுக்கு ஹனி பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி மாடியில் இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலி அங்கே ரூமுன்னு தனியாக எதுவுமே இருக்காது. செவத்தில் ஒரு நம்பர் லாக் இருக்கும். அந்த நம்பர் லாக் போட்டதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த செவரில் ஒரு ஓப்பனிங் வந்து அதுக்குள்ளோடி ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போயிட்டு திருப்பி நம்பர் லாக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது வெறும் செவராக மட்டும்தான் தெரியும். ஜங்கு, இது என்ன சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கு? எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? ஜேகேயோட கடைக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஜேகே இங்கே தான் இருப்பானா? ஆமாம் ஹனி, இதோ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவான் பாரேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு அவனோட கோட் சூட்லாம் ரிமூவ் பண்ணுறான். அவன் பிளேசர் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டில் 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு அந்த ஷர்ட்டை அப்படியே தூக்கி விடும்போது தான் நீங்கள் அவன் பேக் நெக்கில் இருக்க அந்த பர்த் மார்க்கை பார்க்குறீங்க. அவன் திரும்பி நின்றுட்டு இருக்கனால அது உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆயிருக்கும். ஜேகே! அப்போ அவன் அப்படியே உங்களை பார்க்க திரும்புகிறான். வில்லத்தனமாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவன் ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் ஷர்ட்டை கலட்டி தூக்கி வீசுகிறான். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அவன் கையில் இருக்க டேட்டூஸ் எல்லாத்தையும். ஜேகே, நீ நீ எப்படி நீ எப்படி இங்கே வந்த? நீ அப்போ நீ ஜங்குக்கு இல்லையா? ஏண்டி, நேற்றே எதைத்தானடி சொன்னேன், எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. என்ன சொன்னேன்? அவன் லெவலுக்கு என்னால் இருக்க முடியாதா? இன்னைக்கு நான் ஜங்குக்கோட காஸ்டியூமில் இருந்தா உனக்கே டிஃப்ரென்ஸ் தெரில. ஜங்குக்குன்னு நினச்சி என்னை கட்டி பிடிச்சி என்கிட்ட உண்மையெல்லாம் உளறிட்டேன். சீ, உன்னையா நான் கட்டி பிடிச்சேன்? நினைச்சாலே அருவருப்பாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப சுகமாக இருந்துச்சுடி. சும்மா சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்ததும் அப்படியே வந்து கட்டி பிடிச்ச பாரு, அப்படியே ஜிவ்வுன்னு மண்டை கேறிச்சு போத. ஜேகே, இங்கே பாரு, ஒழுங்கா கதவை ஓப்பன் பண்ணிவிடு. நான் ஜங்கு கிட்ட போகணும். செல்லம், என்னடி அவசரம்? அதெல்லாம் பொறுமையாக உன் புருஷன்கிட்ட போகலாம். இப்போ என் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது ஜேகே. முதல்ல வழி விடு, நான் வெளியே போகணும். உன்கிட்ட நான் என்னடி சொல்லியிருக்கேன்? ஜேகே, நான் போகணும். உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அந்த ரூம்குள்ளே திங்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு கிங் சைஸ் பெட்டும் ஒரு நைட் லேம்பு ஒரு வார்ட்ரோப் மட்டும்தான் இருக்கும். ஜேகே கத்துனதும் அது அந்த ரூம்லேயே எக்கோ அடிக்குது. உங்களுக்கு அதை கேட்கவும் இன்னும் பயமாக இருக்கு. ஜேகே, கத்தாது ஜேகே, ரொம்ப பயமாக இருக்கு ஜேகே. சொல்லு, உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அது வந்து ஏய், சொல்றி. உன்னை பற்றி ஜங்கு கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஜேகே. நீ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க? இல்லை ஜேகே, நான் இதெல்லாம் சொல்லணும்னு வேணும்னு இன்டென்ஷனில் சொல்லலை ஜேகே. அது அது அப்படி கேட்டதும் நான் சொல்லிட்டேன். ஓ, ஒருவேளை ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து ஏன்டி இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிற, ஏன் டல்லா இருக்க ஹனி அப்படின்னு கேட்டா நீ ஆமா ஜேகே தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான், உங்க தம்பி என்கிட்ட அத்துமீறான்னு சொல்லுவியா? ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே, பயமாக இருக்கு ஜேகே, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு ஜேகே. பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு பயமா இருக்காடி செல்லம்? இன்னைக்கு மட்டும் நான் வராம நிஜமாவே ஜங்குக்கு வந்து உன்னை பார்த்து ஏன் டல்லா இருக்கன்னு கேட்டிருந்தா உண்மையை ஃபுல்லா உடச்சிருப்பல்ல. இல்லை ஜேகே. இன்னைக்கு இந்த டபுள் கேம் ஆடுற தாட்லே நான் இல்லடி. வீட்டுக்குள்ளே வந்ததோ எங்கள் அம்மாவை பார்த்து இந்த கோட் சூட்லாம் நல்லா இருக்காமான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஆனால் உள்ளே வந்ததும் நீ ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி ஜங்குக் ஜங்குக்னு பேசும்போது ஒரு நிமிஷம் நானே ஜங்குக்காக மாறிட்டேன்டி. நிஜமாவே நீ என் பொண்டாட்டியாகவும் நான் ஜங்குக்காகவும் இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு அப்படியே வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு போனதுக்கப்புறம் கூட எனக்கு இந்த மாதிரி தாட்லாம் எதுவும் வரல. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சிறுமூளை இருக்கே, சிறுமூளை அதுதான் சொல்லுச்சு, சும்மா போட்டு வாங்கி பாரு ஜேகே, இவ உண்மையை சொல்கிறாளா இல்லை மழுப்பி நம்மளை காப்பாத்துறாளா பார்ப்போன்னு. ஏண்டி, உனக்கு தான் நல்லா தெரியும்ல உன்கிட்ட நான் பேசும்போது எப்போவும் உன்னை என் மடியில் உட்கார வச்சு தான் பேசுவேன்னு. அதே மாதிரி இன்னைக்கு உன்னை இழுத்து பிடிச்சி மடியில் உட்கார வைக்கும்போதே நீ கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ கண்டே பிடிக்கல. சரி, நம்ம பண்ண மைனர் மிஸ்டேக்கை இவ கண்டுபிடிக்கலையேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக 2 பிட்டை போட்டா எப்படி 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 என்னை பற்றி எல்லாத்தையும் A to Z எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி கொடுக்குற, அதை கூட மன்னிச்சிருவேண்டி.
இப்போ ரூம்குள்ளே கூட்டு வந்தக்கப்புறம் நான் தான் ஜேகேன்னு தெரிஞ்சதும் அதென்ன அப்படியே சீ, நான் உன்னையா கட்டி பிடிச்சேன்? அப்படிங்கிற. ஜேகே, தெரியாமல் பண்ணிட்டேன் ஜேகே. இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சு விட்டுரு ஜேகே. இனி இனி எப்போவும் நான் சொல்ல மாட்டேன் ஜேகே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுரு ஜேகே. என்னடி நேற்று நைட்டு வீராவசனம்லாம் பேசுன? ரோட்டில் இருக்க நாய் புத்தி தான் உனக்கு. நீ என்னதான் நினைச்சாலும் உன்னால மாற முடியாது. அப்படி இப்படி நீ என் மூஞ்சிக்கு நேரா தௌலத்தா பேசிட்டு போன. இப்போ என்ன பம்மிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உங்ககிட்ட வந்து பெட்ல 2 சைடும் கை வச்சு லாக் பண்ணி உங்களை அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். நீங்க உட்காந்து தான் இருப்பீங்க. உங்க 2 சைடும் அவன் கை வச்சு அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்திருப்பான். அவனை கிட்டத்துல பார்க்கவும் உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு. அவனை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த ரூம் டோர் கிட்ட தான் ஓடுறீங்க. அவன் அந்த பெட்ல அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கான். நீங்க என்ன பண்றீங்கன்னு அவ்வளோ தெனாவெட்டா பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் முகத்துல அப்படி ஒரு நக்கலான சிரிப்பு. உங்களால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அந்த நம்பர் லாக் கிட்ட போயிட்டு உள்ள வரும்போது அவன் என்ன நம்பர் கொடுத்தாங்கிறத யோசிச்சு திருப்பி அதே நம்பரை போட்டு ஓபன் பண்ணலான்னு போறீங்க. ஆனா அது இன்வாலிட் பாஸ்கோட்னு காமிக்குது. அப்ப நீங்க திருப்பி திருப்பி அந்த கோடை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனா எல்லா டைமும் அது இன்வாலிட் இன்வாலிட் இன்வாலிட்னு திருப்பி திருப்பி அதே தான் காமிக்குது. 143780 இதான பாஸ்வேர்ட். ஆனால் ஏன் இன்வாலிட்னு காமிக்குது? கடவுளே, ப்ளீஸ் எப்படியாச்சும் இந்த அரக்கன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திடு. அப்படின்னு அழுதுட்டு அந்த பாஸ்கோடை திருப்பி திருப்பி போடுறீங்க. ரிதம், நீ எத்தனை தடவை போட்டாலும் அது இன்வாலிட் தான் வரும். ஏன்னா என்ட்ரிக்கு ஒரு பாஸ்கோடு, எக்ஸிட்க்கு இன்னொரு பாஸ்கோடு. என்ட்ரி பாஸ்கோடை எக்ஸிட்க்கும் எக்ஸிட் பாஸ்கோடை என்ட்ரிக்கும் போட்டால் ஓப்பன் ஆகாது. ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காதடி. நிறையா அட்டம்ஸ் போச்சுன்னு வையே, இது அப்படியே லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக நீயும் நானும் இங்கே தான். அவ்வளோதான். அதோட உங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச ஹோப்பும் போச்சு. அப்படியே அழுதுகிட்டே அந்த டோர் கிட்ட உங்க லெக்ஸை கிராஸ் பண்ணி அதை ஹக் பண்ணி அப்படியே உட்காந்துடுறீங்க. அட 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 பா, காதில் தேன் வந்து பாயுதுன்னு பாரதியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நிஜமாக அதை இப்போதாண்டி ஃபீல் பண்ணுறேன். வா, நீ அழுறது கூட அப்படியே காதுக்கு சுகமாக இருக்கு. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணினேன் ஜேகே? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? மித்த பொண்ணுங்க மாதிரி நானும் நல்லா வாழணும் தானே ஆசைப்பட்டேன். ஆனால் என் வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிற போட்டு. நீ மித்த பொண்ணுங்க மாதிரி வாழணும்னு நினச்சது கரெக்டு தான். ஆனால் நீ சூஸ் பண்ண ஏரியா சரி கிடையாது. என் கண்ணில் படாமல் நீ வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருந்தான்னு வையேன், இந்நேரம் நல்லா இருந்திருப்ப. ஆனால் என்ன பண்ணுறது, கரெக்டாக என்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை என்னால் விட்டு கொடுக்கவும் முடியலை, சரி போடின்னு போகவும் முடியலை. அப்படின்னு பேசிக்கிட்டே உங்ககிட்ட எந்திரிச்சு வரான். வந்து உங்ககிட்ட உட்காந்துட்டு, இப்போ என்னமோ சொன்னியே, என்னைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா ஜேகே அப்படின்னு கேட்டல்ல, இதே கேள்வியை நான் கேட்குறேன்டி ஒன்ன. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என் சுச்சுவேஷனில் யோசிச்சு பாரேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு, அவ கூட நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ, நான் வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கைய இன்னொருத்தன் எனக்கு பிடிச்ச பொண்ணு கூடயே வாழ்ந்துட்டு இருந்தா எனக்கு வெறி ஆகுமா ஆகாதா? அதுக்கு நான் என்ன ஜேகே பண்ண முடியும்? நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பழசையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ப்ரெசன்ட் லைஃப்பை வாழ்ந்து தான் ஆகணும். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. உனக்கு மட்டும் என்னை பிடிச்சிருக்குங்கிறனால நான் அவரை விட்டுட்டு உன் கூட வரணும்னு நீ நினைக்கிறது உனக்கு செல்ஃபிஷாக தோணலை? செல்ஃபிஷ் தான்டி, நான் செல்ஃபிஷ் தான். எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது கடைசி வரை என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். வேற எவனும் அதை தொடக்கூடாது. எவனாலும் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிற கேவலம் ஒரு பொருளுக்கே நான் செல்ஃபிஷாக இருக்கேன்னா, நீ என் பொண்டாட்டி, எனக்கு பிடிச்ச பொண்ணு, உன்னை வேற ஒருத்தன் தூக்கின்னு போக விட்டுருவேனா நான்? நீ ஒரு சைக்கோ. உனக்கு லவ்வை பற்றி சொல்கிறதே வேஸ்ட். லவ்ங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி வர்றது கிடையாது. ஒருத்தங்களை பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் இருக்க லவ் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு தோணி கொடுக்கறது. ஆனால் உன்கிட்ட எனக்கு எப்போவுமே அது வராது. ஏன்னா நீ என்னோட லவ்வுக்கு எப்போவுமே டிசர்வ் கிடையாது. ஜங்குக் மட்டும்தான் என் லவ்வுக்கு டிசர்வ். சரிடி, ரொம்ப பேசி தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்பி விட்டுட்ட.
இதுக்கப்புறம் உன்னை விட்டு வச்சேன்னு வையேன், இவன் என்ன பண்ணிட போகிறான், நம்ம பாட்டிக்கு பேசுகிறத பேசுவோன்னு நீ நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவ. அப்படி நீ பேசக்கூடாதுல்ல, இனி நீ அப்படி பேசவே கூடாது. அதுக்காக உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி எழுப்புறான். ஜேகே ஜேகே கை விடு, நான் இங்கே வரமாட்டேன், என் கை விடு ஜேகே. நீ வரலன்னா என்னடி செல்லம், வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தோள் மேலே உங்களை தூக்கி போட்டுட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட போய் உங்களை பெட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டு ஹேண்ட்கஃப் எடுத்து உங்கள் கையை லாக் பண்ணுறான். உங்கள் கையை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த எண்ட்லையும் அந்த எண்ட்லையும் ஹேண்ட்கஃப் போட்டு லாக் பண்ணிடுறான். ஜேகே ஜேகே என்ன பண்ணுற ஜேகே, ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, ஜேகே கை கழட்டி விடு ஜேகே, ஜேகே ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே, எதுவும் பண்ணிடாத ஜேகே. பயப்படாதடி செல்லம், நீ நினைக்கிற மாதிரி உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு எப்போவுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பெட்டில் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதனால அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் வில்லன்லாம் இல்லடி, நான் ஹீரோ. அப்படிலாம் பண்ணுற லெவலுக்கு மனசாட்சி இல்லாத மிருகம் கிடையாது நான். அப்போ நீங்கள் ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஏளனமான லுக்கில் அவனை பார்க்குறீங்க. புரியுது, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் மிருகம்தான், ஆனால் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு நினைக்கிற லெவலுக்கு கேவலமான சீப்பான மிருகம்லாம் இல்லை. அப்போ அப்போ எதுக்கு ஜேகே என்னை கட்டி போட்டிருக்க? உன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சுடி. என்ன இருந்தாலும் நம்ம அண்ணங்கிட்ட நம்மளை பற்றி இவ சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நீ சொல்லியாக நொறுக்கிட்ட. எனக்கு தெரியும், எப்போனாலும் இது எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஆனால் அது உடனே தெரியக்கூடாது. நீ அடிக்கடி சொல்லுவியே, நானும் ஜங்குக்கும் அஃபீஷியலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அதே மாதிரி நீ என்னோட பொண்டாட்டி தான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறேன். அதை பார்க்குறப்பெல்லாம் உனக்கு நம்ம ஜங்குக்கோட ஒய்ஃப் கிடையாது, நம்ம ஜேகேயோட ஒய்ஃப் அப்படின்னு உனக்கு தோணணும். உங்களுக்கு அவன் பிஹேவியரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சைக்கோயிட்டிக் டோனில் திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு அந்த வார்ட்ரோப்குள்ளே இருந்து ஒரு திங்ஸை எடுக்கிறான். உங்களுக்கு அதை பார்த்ததும் புரிஞ்சிருது அவன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு. ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, எனக்கு டாட்டூனா ரொம்ப பயம் ஜேகே, ஜேகே வேணாம் ஜேகே, நீடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அது ரொம்ப பயம் சின்ன வயசுலேருந்து. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, இனி நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறேன் ஜேகே, இனி ஜங்கு கிட்ட உன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுரு ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே, இந்த ஹேண்ட்கஃப் கழட்டி விடு ஜேகே அப்படின்னு அந்த ஹேண்ட்கஃப்லேருந்து உங்கள் கையை எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏய் பொறுமடி, கையை அப்பெல்லாம் இழுக்காத, கை வலிக்கும். அது மெட்டல் ஹேண்ட்கஃப்பு, ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் கீ கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதனால பேசாமல் கைக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம படுத்துக்கோடி செல்லம். நீ கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணன்னு வையேன், லைட்டாக தான் வலிக்கும். வலி தெரியாமல் டாட்டூவை போட்டுருவேன். அதை விட்டுட்டு அடம் பிடிச்சிட்டு அப்படியே துள்ளிட்டு இருந்தான்னு வையேன், நீடில் எங்கே இறக்குவேன்னே தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டூ மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வரான். அவன் கிட்ட வரவோ நீங்கள் அந்த பெட்டில் அப்படி நவுண்டு போகிறீங்க. ஆனால் உங்களால் மூவ் பண்ணவே முடியல. ஜேகே 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 ப்ளீஸ் ஜேகே, ஜேகே கிட்ட வராத ஜேகே, ஜேகே பயமாக இருக்கு ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே, ஜேகே தள்ளிப்போ ஜேகே, கிட்ட வராத, அந்த மிஷினை எடுத்துகிட்டு போ ப்ளீஸ், வேணாம். நான் இனி போய் சொல்ல மாட்டேன், இனி ஜங்கு கிட்ட உன்னை பற்றி சொல்ல மாட்டேன், நான் ப்ராப்பர்ட்டி தான், நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே. ஏய் பயப்படாதடி, ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி அழுற? இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்போ அழுதன்னு வையேன் உனக்கு காய்ச்சல் தான் வரும். இப்போ டேட்டூ போட்டேன்னா அதுக்கு ஒரு காய்ச்சல் வரும். நீ அழுததுக்கும் சேர்த்து காய்ச்சல் வந்துச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் ஜன்னி தாண்டி வரும். பேசாமல் அழுவாமல் இரு, உனக்கு வலிக்காமல் போடுறேன், சரியா? டேட்டூ எங்கே போடலாம்? ஒரு வாட்டமான இடமா இருக்கணும், அப்படி போடணும். கையில் போடலாமா? இல்லை வேண்டாம், கையில் வேண்டாம். அதுக்கப்புறம் நாளைக்கு கை வீங்குச்சுன்னு வச்சுக்கோயேன், எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதனால தொடையில் போடலாமா? வேணாம் ஜேகே, ஜேகே வலிக்கும் ஜேகே, ஜேகே வேணாம் ஜேகே. இல்லை அதுவும் வேணாம், அங்கே நல்லா இருக்காது. எங்கே போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே சடனாக அவங்கள பார்க்குறான். உன் பாடியிலே நான் ஃபஸ்ட்டு தொட்ட இடம்னா இதோ இதுதான் அப்படின்னு சொல்லி உங்கள் செஸ்ட் கிட்ட பாயிண்ட் பண்ணுறா. ஸோ அதோட மெமரியாக நம்ம டாட்டூவையும் அங்கேயே போட்டுடலாம். அதனோட ஃபேவரட் பிளேஸ் வேறையா, அங்கே போட்டால் பார்க்க செம்மையாக இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாரான். நீங்கள் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. சரி சரி கத்தாத, எது கத்துற? இங்கே பாரு, நீ கத்த கத்த தான் எனக்கு வெரி ஹெவி ஆகுது. பேசாமல் அமைதியாக இருந்துரு. வேணாம் வேணாம் ஜெகி, ஜெகி வேணாம் ஜெகி, ஜெகி ப்ளீஸ் ஜெகி. ஆனால் அவன் உங்கள் பேச்சு எதுவுமே கேட்கல. அப்படியே உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணி, உங்கள் ப்ளவுஸை ரிமூவ் பண்ணி, இனாஸையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டேட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறான். ஜெகி வலிக்குது ஜெகி. பின்ன நீடல் உள்ளே இறங்கும் போது இனிக்குமா? வலிக்க தான் செய்யும். இன்னைக்கு அப்படியே என்னைய ஜங்குக்குன்னு நினச்சி என்கிட்டயே என்னைய கோர்த்து விட்ட தெரியுமா? அப்போ எனக்கு இப்படி தாண்டி வலிச்சுது. இப்படி தான் நெஞ்சில் ஆணியை வச்சு இறக்குன மாதிரி வலிச்சுது. நீங்கள் வலியில் அப்படி துடிக்கிறீங்க, அவனால் ஒழுங்காக போடவே முடியல. ரிதம், இப்படி நீ துள்ளிட்டே இருந்தா எப்படி நான் போடுவேன்? ஆனால் நீங்கள் அவன் பேச்சை கேட்கவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் கோவத்தில் உங்கள் கன்னத்திலே 2 ஸ்லாப் விடுறான். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி பேசாமல் இரு பேசாமல் இருன்னு பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். என்ன வெறியாக்கி பார்க்குறியா என்ன? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுரு ஜெகி. ரொம்ப வலிக்குது ஜெகி. இப்போ ஜேகே உங்களை அப்படியே பார்க்குறான். ஒரு நிமிஷம் அவனுக்கே பாவமாக இருக்குது. கண்டினியூஸாக ஒரு 1/2 hour அழுதுட்டு இருந்தனால உங்கள் கண்ணு மூக்கெல்லாம் ரொம்ப செவந்து போயிருக்கு. ஜேகே அதை பார்த்துட்டு, ஓ இங்கே பாரு ரிதம், அழுது அழுது சாவாத. ஒரு டேட்டு தானே, செத்துற மாட்டேன். பேசாமல் கோஆப்ரேட் பண்ணு. உன் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் நீ அழும்போது எனக்கு பாவமாகவும் இருக்குது. ஆனால் உன்னை இப்படியே விடுறதா நான் இல்லை. உனக்கு இந்த டேட்டுவை பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஜேகேவோட ஆள், ஜேகேவோட பொண்டாட்டின்னு தோணணும். அதனால இந்த டேட்டு உன் உடம்புல கண்டிப்பாக இருக்கணும். அதை நானே என் கையால் இன்னைக்கு போட்டு விடுவேன். அவ்வளோதான், நீ என்ன அழுதாலும் சரி அப்படின்னு திரும்ப போட ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் நீங்கள் ரொம்ப அழுறீங்க. அவனுக்கு ஒரு கட்டத்தில் பாவமாக போய் அப்படியே ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். என்னடா ஆண்ட்ரோஸ், எப்படி இருக்க? தலை, உன் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன் தலை. என்ன கால் பண்ணியிருக்க? இல்லை, எப்போவும் உன் தொழிலுக்காக ஒரு கிட் பேக் கையில் வச்சுருப்பல்ல, எனக்கு அது உடனே வேணும். ஏன் தலை, என்னாச்சு? எனக்கு அது வேணும்டா, ஒரு 5 minutesல. சரி தலை, எங்கே வந்து கொடுக்கணும்? நம்ம டாட்டூ ஷாப் இருக்குல்ல, அங்கே ரிசப்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நீ ரிசப்ஷனில் வச்சுட்டு கிளம்பு, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி தலை, வந்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். அவன் சொன்ன மாதிரி 5 minutesலே ஒரு கிட் பேக் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க. ஜேகே அவனோட ஃபோனில் அந்த ரிசப்ஷன் கேமரா ஓப்பன் பண்ணி அது வழியாக பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இப்போது அந்த அடியாள் கொண்டு வந்து வச்சுட்டு போனதும் ஜேகே உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு, இங்கே இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். அவன் வெளியே போகிறப்போ அந்த டோரோட பாஸ்கோடை பார்த்துடலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் ரொம்ப கிளவராக அந்த பாஸ்கோடை மறைச்சி நிற்கிற மாதிரி நின்றுட்டு அப்படியே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுறான். ஒரு 2 minutesல திருப்பி டோர் ஓப்பன் ஆகுது. அந்த கிட் பேக்கோட ஜேகே உள்ளே வரான். அப்படியே அதை உங்கள் பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு அதுலேருந்து ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி வைக்கிறான். அதை அவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் நைஃபு, குளோரோஃபார்ம், இன்ஜெக்ஷன், 2-3 மெடிசன் நிறையா இருக்குது. பாத்தியாடி, இது நம்னஸ் இன்ஜெக்ஷன். இதை நான் உனக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டா உனக்கு அந்த இடத்துல எந்த ஃபீலும் இருக்காது. நான் என்ன பண்ணாலும் உனக்கு உணர்ச்சியே இருக்காது. இப்போ நான் இதை உன் செஸ்ட் கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிட்டா ஒரு 1 hourக்கு அந்த இடத்துல உனக்கு எந்த ஃபீலுமே இருக்காது. இன்ஜெக்ட் பண்ணிடவா? ஜெகி, ஜெகி வேணாம் ஜெகி, இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயம் ஜெகி. ஜெகி ப்ளீஸ் ஜெகி, விட்டுரு ஜெகி. நான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு டைம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. இதுக்கப்புறம் சத்தியமாக இப்படி நான் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, இப்போ நான் உன்கிட்ட அஷூரன்ஸ் கேட்டுடல, உனக்கு நம்னஸ் இன்ஜெக்ஷன் போடவா வேணாமா தான் கேள்வி. ஜெகி, ஜெகி இன்ஜெக்ஷன் வேணாம் ஜெகி. சரி, உனக்கு குளோரோஃபார்ம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கர்ச்சீஃபில் அந்த குளோரோஃபார்மை வச்சுட்டு உங்கள் நோஸ் கிட்ட வைக்க வரான். நீங்கள் ரொம்ப தலைய ஆட்டுறீங்க. அப்போ அவன் உங்களை பார்த்துட்டு, சொல்லும்ல, ஒரு 5 to 6 hours தான், அப்புறம் நீயே கண்ணை திறந்துருவ. அது வரை பேசாமல் அமைதியாக தூங்கு. உனக்கு வலியே தெரியாமல் நான் டேட்டு போட்டுடுறேன் அப்படின்னு அப்படியே உங்கள் நோஸ் கிட்ட வைக்கிறான். ஒன்றும் இல்லை அடித்தாலும் ஒரு 5 minutes தான், 5 minutes. ஒன்றும் இல்லை அவ்வளோதான். அப்படியே நீங்கள் மயங்கிடுறீங்க. இப்போது அந்த குளோரோஃபார்ம் யூஸ் பண்ண கிளாத்தை ஓரமாக வச்சுட்டு திருப்பி அவன் உங்களுக்கு டேட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் செஸ்ட்டில் ஜேகே அப்படின்னு நல்லா பெருசாகவே டேட்டு போட்டுடுறான். பாத்தியாடி, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
நீ எந்திரிச்சு பார்க்கும்போது இதை விட அழகா இருக்கும். சரியாடி செல்லம். கொஞ்சம் அடம் பிடிக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி முரட்டு வைத்தியம்லாம் மாமன் பண்ணியிருக்க மாட்டேன். தேவையில்லாம என்னை இப்பெல்லாம் பண்ண வச்சிட்ட. சரிடி செல்லம், கொஞ்ச நேரம் தூங்கு. அப்படின்னு பேசிக்கிட்டே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அமைதியாக அவங்க அழகை ரசிக்கிறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு டார்க் லவ் தீம். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த பார்ட்டோட நான் முடிச்சுக்கிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை நீங்கள் ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வேறு ஏதாவது லவ்லி டவ்லியான ஒரு எஃப்எஃப்க்கு போகலாம். அண்ட் நான் ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட கம்பேக்காக வெயிட் பண்ண ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை இந்த ஒரு ஜானர். இது எனக்கு சூட் ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. அதனால் இது எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாய்ஸ் மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணணுமா, இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறைய நியூ எஃப்எஃப்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேடா ஆர்மீஸ், இவ்வளோ நேரம் பேசினதை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். அடிக்கடி தேங்க்ஸ் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் அப்படியே பழகிட்டேன். ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ ஸோ மச். டேக் கேர். டாடா, பை பாய்.